ஒருவரை ஒருவர் நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து கனப்படுத்தணும். ஒருவரை ஒருவர் நம்ம உற்சாகமூட்டணும். அதுக்கு தான் சகோதரத்துவம் முக்கியம். சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்மையும் இன்பமும் மானது. எத்தனை பேர் உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும்? இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். அவங்க பேர் சொன்னாவே கொஞ்சம் கூட கஷ்டம் மூஞ்சி சுளிக்காமல் பிடிக்கும். ஏன்னா ஏன் உங்களுக்கு பிடிக்குது? ஏன்னா நம்மளாம் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களை யாராவது வெறுக்க முடியுமா? அவன் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ கெட்டவனாகவே இருக்கட்டுமே, கீழ்ப்படியாதவனாகவே இருக்கட்டுமே, அவன் ரொம்ப உங்களுக்கு எதிர்ப்பாகவே செய்கிறவனாகவே இருக்கட்டுமே, அவனை உங்களால் வெறுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது நம்மளுடைய சொந்த குடும்பத்துக்கும் மேலே ரத்தம். அப்படி சொல்லுங்களே, தான் ஆடலைனாலும் என்ன ஆடுவான்? சதை ஆடுமா? எப்படி ஆடும்? அது எப்படி? நான் எனக்கு ரொம்ப நாளாக கேள்வி, சதை எப்படி ஆடும்? யாராச்சும் ஆட்டி காமிக்கிறீங்க? ஓ, அப்படி தான் ஆடும். டெமோ வேறு. அப்படி ஆடுமா? தான் ஆடலைனாலும் சதை ஆடுமா? சண்டையே போட்டுக்குவாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா கேட்டோன்னா அப்படியே வடன்னு வரும் பாருங்க. அதான் ரத்த சொந்தம். ஆனால் நம்மளாம் யாருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு, நம்மளுடைய மூத்த அண்ணனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பம். அப்போ நமக்கு ஒன்றுனா எத்தனை பேருக்கு துடிக்கும்? ஒருத்தவங்க உழுதுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு எத்தனை பேர் உழுதுட்டாங்களா? எப்படி? அப்படி எலிஸ் வந்து சாட்சி சொல்லிக்கிட்டு எலிஸ் வந்து சொல்லாங்க பாருங்கள், அவங்க விழுந்துட்டாங்கன்னு. எலிஸ்ன்னு சொன்னாவே சிரித்தாலுமே நமக்குள்ளாக அவங்கள குறித்து தானே ஒரு அன்பு அங்கே தெரியும். அவங்க அடுத்து எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த சிஎல்சி ராயல் ஃபேமிலியை குறித்து. ரொம்ப அழகான, எங்காவது சிரிக்கிறீங்களா? பார்த்தீங்களா? அழகான, நான் அசிங்கமான ஜனங்க நான் சொன்னேன், அழகான ஜனங்கன்னு தானே சொன்னேன். அழகான, இனிமையான, ஒற்றுமையான குடும்பம். இப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நான் சீரியஸாக உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த நல்ல கர்த்தர் உங்களோடும் பேசுவார். ஸோ உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி தேதி என்ன? 12 4ஆம் மாதம் 2026 உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக பெற்றுக்கொள்ளுங்க. சூப்பரான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான நாளாக நீங்கள் கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. எடுத்துக்கிட்டீங்களா? அது உங்களுக்கு பலிக்கும். எடுத்துக்கொள்ளாவிட்டால் பலிக்காது. நான் பெருமையாக நான் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன், வெளியிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இது சின்ன குடும்பம், ஒரு அழகான குடும்பம், ஒரு அன்பு நிறைந்த குடும்பம். இந்த குடும்பம் ஒரு ஆரோக்கியமான குடும்பம். எனக்கு தெரிந்து பல சபைகள் உள்ளன. அது தைரியமாகவே நான் சொல்லுவேன். நிறைய பெரிய பெரிய சபைகள் உண்டு. அதில் நான் பார்த்துருக்கிறதான பல காரியங்களில் ஒன்று, அன்றைக்கி பிரிவினைகள் நிறையா இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்க எல்லாம் ஒன்றா ஆராதிப்பாங்க, ஒன்றா தேவனுடைய வார்த்தை கேட்பாங்க. ஆனால் அங்கே நிறைய பிரிவினைகள் இருக்கும். ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க கோசிப் பண்ணுவாங்க, ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க கோசிப் பண்ணுவாங்க. ஆனால் சிஎல்சி ஹெல்த்தியான ஒரு குடும்பம். அதை எல்லாரும் பெற்றுக்கொள்வோம், அதை காத்துக்கொள்வோம். அல்லேலூயா. இப்போ நான் சொல்லிட்டேன்னு அப்படி இறங்கி போனால் நாளைக்கு கூட எதாவது வேணால் நடக்கலாம். ஆனாலும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒரு காரியம் சொன்னால் யாருமே விட்டுட்டு ஓடிட மாட்டோம். அதை சால்வ் பண்ண பார்ப்போம், அவங்கள காப்பாற்ற பார்ப்போம். அதுதான் இந்த குடும்பம். அதை பெருமையாக நான் சொல்லுவேன். ஸோ தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் இதை தேவன் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பிரயாணத்தில் தேவன் இதை நம்ம காத்துக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமாக. நான் வந்திருக்கிறேன், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? போன மாதத்தில் என்ன பேசுனேன்? நான் வரலையா? ஓகே. நான் வந்து இம்போர்ட் பண்ண அவரை வரவேற்று அங்கே அவர் தான் பேசினார். ஜெசுடியன் பேசின காரியம் என்ன பேசினேன்? அவரை ஞாபகம் வச்சுருக்கீங்க? அவர் என்ன பேசினார்? அந்த சைட்டில் யாரும்
இஸ்கூஸ். என்ன நாட் கக்கூஸா? இஸ்கூஸ். இஸ்கூஸ் என்றால் இஸ்குன்னு கேட்குதா? யாருக்குங்க இஸ்குன்னு கேட்குது? எலிஸ்கா? எலிஸ்க்கு இஸ்குன்னு கேட்குது. இஸ்கூஸ்னா என்ன? அது பெலத்தை கொம்பு பெலன்ஸ் பற்றி பேசணும் பார்த்தீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா? அடுத்த மாதம் தான் சாட்சிக்கு நேரம். எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அடுத்த திருவிருந்து டைமில் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறோமா, அது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உதவியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதுவே சாட்சியாக வந்து சொல்லலாம். இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். வார்த்தைகளை கேட்குறவர்களாக மாத்திரமல்லாமல் அதன் பிரகாரம் செய்கிறவர்களாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கை மாறும். கேட்டோம் வந்துச்சு இப்படி விட்டுட்டோம் அப்படின்னு இல்லை. எதை விட்டோம்? வார்த்தையை. வேறு எதையும் விட்டுறாதீங்க. ஓகே, எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமே உன்னுடைய பலன். வல்லமையாக சொல்லுங்கள், சந்தோஷமே உன்னுடைய பலன். ஓகே, நான் யாராவது என்னோட குடும்பத்தை தவிர்த்து, ஜோஷுவா குடும்பத்தை தவிர்த்து, இல்லை குடும்பம்னு சொல்ல முடியாது, தம்பதியினரை தவிர்த்து, இன்றைக்கி நான் கவனமாக வாயெல்லாம் எங்கேயும் விட்டுறக்கூடாது. என்னவா இருக்கும் இன்றைக்கி நான் என்னத்தை பற்றி பேச வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? கேஸ் பண்ணுவீங்க, முடியும் ஒரு அளவு. யார் பக்கத்தில் சொல்லிடாதீங்க. குழு 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 எப்படி குழு குழுன்னு பேசலான்னு தப்பிக்க ஏதாவது யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் கேஸ் பண்ணுங்க. பாவம் மோசஸ், பேரை மாற்று. இன்னிலேருந்து உன் பேர் தமிழன். ஆவுன்னா மாட்டி வருது மோசஸ்ன்னு. நான் மோசஸ்ன்னு சொன்னது ஒரு ஞாபகம் வருது. அவர் சாட்சி சொன்னார்ல மோசஸ், அது உண்மையான நான் சாட்சி சொல்கிறேன் உன்னை குறித்து. ஓகே, அவர் வந்து பாருங்களேன், டிக்டாக்ல திறந்தாவே அவர் வருவார். அவர் வந்து அறிவுரை சொல்லுவார் பாருங்க. ஸோ அதை நான் அவர் சொல்கிறத கேட்க போகிறீங்களா, நான் சொல்கிறத கேட்க. ஸோ அதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறதுனா, இப்படி ஒரு காடிக்காக ஜீவனையே கொடுத்து இப்படி கத்தி கூவி சொல்கிற மோசஸ் இப்படி அநேகருக்கு புத்திமதிகளை சொன்னால் எப்படி இருக்கும் நான் யோசித்தேன். மோசஸை பார்த்துட்டு நான் லைக் போடுவேன், ஷேர் பண்ணுவேன், மோசஸ் எல்லாம் செய்வேன். நான் நினைப்பேன், ஐயோ இப்படி பேசுகிற, இவ்வளோ தைரியமாக, இவ்வளோ உற்சாகம், எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆரம்பத்தை விட இப்போ. ஸோ இப்படி பேசுகிற மோசஸ், நான் பார்க்குற மோசஸ் எப்படி தெரியுமா, அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து இப்படி பகிர்ந்து கொடுக்குற ஒரு மோசஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இப்போ யோசிச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, அது இப்போ ஹைலைட் இல்லை, இன்னொன்று தான் ஹைலைட்டு. அவர் சொன்னார்ல, அவர் பாடி எல்லாம் எப்பயுமே வத்தலான மோசஸ் தானே பார்த்துருக்கோம். திடீர்னு என் கண்ணில் அன்றைக்கி திடீர்னு தான் பார்க்க வெயிட் போட்ட மாதிரி. அப்போ நான் வீட்டில் யார்கிட்டையும் சொன்னேன் வந்து, மோசஸ் வந்து வெயிட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் இன்றைக்கி அதே மாதிரி சாட்சி சொல்கிறாரு. ஸோ கொஞ்சம் பாடி இருக்குது, இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே, வத்தலா எலும்பா இப்போ தான் லட்சணமாக இருக்க. லட்சணமாக இருக்குன்னா கை தட்டுங்களா. ஓகே, நான் என்னோட யாருமே கேஸ் பண்ணலை. நான் நினச்சேன் நான் யாராவது கேஸ் பண்ணி சரியாக சொன்னால் ஒரு 10 வழி இப்போ முடிஞ்சிடுச்சு, டைம் முடிஞ்சிடுச்சு. இயேசு உங்களை நேசிக்க சம்மந்தமே இல்லை. எதை பார்த்து சொன்னேன்? நேசிக்கிறதா? நம்ம அதை ஒருத்தரை பார்த்து சொன்னனால சொன்னீங்களா? தப்பு. குழுலாம் இல்லை, முடிஞ்சிச்சு. ஒற்றுமையா நான் வந்தாவே ஒற்றுமையை பற்றி தான் பேசுவேன்னா, எல்லாம் பிரிஞ்சா கிடக்குறோம். ஓகே, நான் ஏன் என்னை பார்த்தா வந்தாலே நாவே வேற. ஓகே சரி, அவர் கொடுப்பாரு, நான் அப்புறம் சொல்கிறேன் என் டாபிக் என்னன்னு. கொடுங்க. அது உங்கள் கையில் கிடைச்சோன்னே எதுவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. ஐஸ்கிரீம் மாதிரி ஐஸ்கிரீம் தான் கொடுத்துட்டாங்கன்னு சாப்பிடாதீங்க. ஓகே, எல்லாரும் இப்படி காமிங்க. அழகாக இருக்குல்ல?
இது என்னது? இது என்ன சின்னம்? எக்ஸ்னா 1 பெருக்கல் 1 எத்தனை? 1. 2 பெருக்கல் 2 4. 3 பெருக்கல் 1 3. இப்போ அந்த சிம்பிளாக வச்சுக்கலாம். இது வேறு எதுக்கு பயன்படுத்துவாங்க? நோ என்ட்ரியா? இந்த இடத்துல போகக்கூடாது. டீலாராங் மாசோ. அப்புறம் டைம்ஸா? இப்போ இப்படி பார்த்தா டைம்ஸு. ஓகே. வேறு க்ராஸு, தவறு. ஓகே, தவறு. ஏன் எல்லாரும் கொடுத்தா நீ இப்படி வைக்கிறீங்க மத? அப்படின்னா நீங்களாம் ரொம்ப வாய் பேசுகிறீங்க. ஓகே, இங்கேயும் வைக்கலாம். இங்கேயும் வைக்கலாம், இங்கே வைக்கலாம். ஏன்னா இது 3 தான் ரொம்ப முக்கியமான இடம் பாருங்களேன். ஞாபகம் வருதா? நான் இப்படி சொன்னோன்னே என்ன ஞாபகத்தில் வருது? கெட்டதை அந்த 3 குரங்கா? கெட்டதை 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 இங்கிட்டு வைங்க. கெட்டதை யோசிக்காதே. 4வது குரங்கு நான் சொன்னல, இன்னொரு குரங்கு கெட்டதை சுவாசிக்காதே. எல்லா இடத்துலையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறீங்களா? என் டாபிக் என்னவாக இருக்கணும்? ஆர்வமாக இருக்கீங்களா? ஆனால் டாப்பிக்கை ரிவீல் பண்ணோன்னே நீங்களும் கோவமாயிடக்கூடாது, என் மேலே ஆத்திரப்படக்கூடாது. இதே சந்தோஷம், இதே குதூகலம் கடைசி வரைக்கும் இருக்கணும், நான் பேசி முடிக்கிற வரைக்குமோ. ஓகேவா? ரிவீல் பண்ணலாமா? தலைப்பு என்னன்னா, காதை தெளிவாய் திறந்து கேளுங்க. டேஞ்சர் ஆஃப் லை. பொய்யின் அபாயம். சொல்லுங்க. பொய்யின் எங்க கலகலப்பெல்லாம் காண போச்சு? அதே சிரிப்போடு தான் இருக்கணும்னு சொன்னேன். ஓகே, இன்றைக்கி வந்து நான் பொய்யை பேச போகிறேன். பொய்யின் அபாயம் தானே. அப்போ நான் பொய் பேச போகிறேன் உங்ககிட்ட. ஓகே, கல்ல போதனியா? கல் எடுத்து வச்சுங்க அடிக்கிறதுக்கு. ஓகே, கவனமாக சிந்தனையை சிந்தாமல் தெளிவாக கேளுங்க. ஒருவருக்கொருவர் என்னவா இருக்கும்? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருந்தால், சொல்லுங்க, இருந்தால் கெட்டதா நல்லதா? நல்லது. சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருந்தால் நல்லது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. பொய்ய சொல்லாதீங்க. சொல்லுங்க. பொய்ய சொல்லாதீங்க. பொய்ய நிறுத்துங்க. பக்கத்திலே சொல்லுங்க, நான் சொல்ற வரைக்கும். பொய்ய, எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நாம் தப்பித்து கொள்ள அநேக நேரம் பொய் சொல்றோம். மனுஷனோடு நல்லா இருக்க பொய் சொல்றோம். நம்ம வருமானத்தை பெருக்கிக் கொள்ள பல பொய்களை சொல்லுறோம். இப்படியா பல காரியத்துக்கு, இதெல்லாம் சொல்ல வேணாம், காரியத்துக்காக நாம் பொய் சொல்லுகிறோம். ஆனால் பொய் சொல்லும்போதே நம்மை அறியாமலேயே நம்ம தப்பு செய்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்ம அறியாமலேயே அநேக தப்புகளை செய்கிறோம், சிக்கிக்கொள்ளுகிறோம், மாட்டிக்கொள்ளுகிறோம். ஆமாவா இல்லையா? பொய் என்பது தப்பாங்க. என்னடா இந்த சைட்டு மட்டும் தான் ஒரே ஒரு குரல் கேட்குது? பொய் சொல்லுவது தப்பு. சொல்லுங்க, எல்லாம் அழுத்தி சொல்லுங்க. பொய் சொல்லுவது, சின்ன பொய்யா இருந்தாலும் சரி, பெரிய பொய்யா இருந்தாலும் அது தப்பு தான். ஓகே, அந்த பொய் நமக்குள்ள இருக்குதா? சொல்லுங்க. அந்த பொய் நமக்குள்ளாக இருக்குதா, இல்லை நமக்கு வெளியே இருக்குதா?
நமக்குள்ளாக இருக்குதா? அப்போ நமக்குள்ளார் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? சத்திய ஆவியானவர் நமக்குள்ளார் இல்லையா? சத்தியம் பொய்க்கு எதிர்ப்பு என்னது? சத்தியம் தானே. அப்போ அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது எப்படிங்க பொய் ஆவி உள்ளுக்கு இருக்க முடியும்? யோசிங்க. சத்திய ஆவி உள்ளுக்கு இருக்கும்போது அப்புறம் எப்படி அந்த பொய் உள்ளுக்கு இருக்க முடியும்? தேவன் பொய்ய நேசிக்கிறாரா? தேவன் பொய்யை என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். சத்திய ஆவியானவர் நமக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது நமக்குள்ளாக எப்படிங்க பொய்யின் ஆவி உள்ளே இருக்க முடியும்? என்னோட கேள்வி அதுதான். அப்போ சொல்லுவாங்க, ஒரே கிணத்துல 2 ஊற்று தண்ணி வராது. ஆமாவா இல்லையா? ஒன்று ஜீவ ஊற்றுனா அது நல்ல ஜீவ ஊற்றாவே தான் வரும். ஒன்று அது அழுக்கான தண்ணினா அது அழுக்கு முள்ள அழுக்கு தண்ணி தான் வரும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனால் பெற்ற அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அப்போ எப்படி பொய் மட்டும் நமக்குள்ளார வச்சுக்க முடியும்? ஆனால் பொய்யை உள்ளுக்கேர்ந்து பேசுவோமா, கண்ணுனால் பேசுவோமா, வாயினால் பேசுமா, இல்லை உதட்டினால் பேசுகிறோமா? எங்கேருந்து பேசுகிறோம்? வாயில். இந்த வாயும் உதடும் எங்கே இருக்கு? இந்த மூஞ்சி. ஆனால் வெளியரங்கமாக தானே இருக்கு, உள்ளே இல்லைல்ல. அப்போ பொய் எங்கேருந்து வருது? கொஞ்சம் யோசிங்க. வெளியேந்து தானே வருது. இந்த உதடும் அந்த வாய் தானே இருக்கு. அதான் சொன்னேன், இங்கே வெளியே, உள்ளுக்கு இல்லை. அப்போ உள்ளே யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்பீர்கள் என்றால் அங்கேருந்து பொய் வராது. நான் அதை சொல்லலை, சொன்னீங்கப்பா, நான் சொன்னீங்களே மாட்டி கொள்ளும்போது தப்பித்து கொள்ளவும், அதில் பொய்யை யோசிச்சா பேசுவீங்க. யாராவது பிளான் பண்ணி போய் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவீங்க, ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டோமா டக்குன்னு என்ன வந்துடும்? பொய் டக்குன்னு வந்துடும். அதெல்லாம் யோசித்து ரூம் போட்டு யோசித்து அப்படி சொல்ல மாட்டீங்க. பொய் ஏதாவது போலீஸ்காரர் யார்? போலீஸ்காரர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு, திடீர்னு ஹெல்மெட்டு போடாமல் போயிட்டீங்க. போய் மாட்டிக்கிட்டு அப்படி சொல்லுவோன்னு சொல்லி போக மாட்டீங்க. அங்கே போய் அவர் பார்த்தோன்னே, அவர் பார்த்து நிப்பாட்டினோன்னே டபக்குன்னு போய் வந்துடும். எங்கே ஹெல்மெட்? ஐயோ ஹெல்மெட் இப்போ தான் விழுந்துச்சு, இல்லை ஹெல்மெட்டை மறந்துட்டேன், இல்லை ஹெல்மெட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிலாம் சொல்லுவோம். சதுவ சாதாரணமாக பொய் எப்படி தெரியுமா? எப்படி சொல்றது? ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. ரஸ்க்குன்னா என்னன்னு தெரியுமா? எதுங்க? பேபி சாப்பிடுவேன் அந்த சின்ன பிள்ளைல. அது கூட இப்போ வளர்ந்த பெரிய பெரிய கவுஸுங்க அது ஆசைப்பட்டு இன்ன வரைக்கும் கூட சில கவுஸுங்க சாப்பிடுவாங்க. எது? பேபியோட எடுத்து. அந்த மாதிரி அந்த ரிஸ்க்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரியா. யாராவது அந்த என்ன ஓட்டை? கிரீப் ஓட்டை. ஆனால் அது ஆக்சுவலி என்ன ஓட்டை? கிரீப் ஓட்டை. நம்மள என்ன சொல்லுவோம் வீட்டில்? கிரேப் ஓட்டை. அது எப்படி வந்துச்சுன்னு தெரில. கிரீப் ஓட்டை தான் அது. அதை கிரீப் ஓட்டை யாருக்கு கொடுப்பாங்க? பெரியவங்களுக்கெல்லாம் வயிறு அப்செட்டாக என்ன குடிப்பாங்க? ஓமம் தண்ணி குடிப்பாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்களாம் அந்த சின்ன பிள்ளைல அந்த பிள்ளைங்களுக்கு ஓம தண்ணி கொடுக்க முடியாது. அதனால் கிரிப் போட்டால் அது இனிப்பாக இருக்கும். வளர்ந்த பெரிய பெரிய கவுஸ்லாம் இருக்காங்களே, கவுஸ், அவங்களாம் பாருங்களேன், கொஞ்சம் வாங்கி இப்படி வச்சுட்டோமா பிள்ளைங்களுக்கு ஒரு கரண்டி, அவங்களுக்கு 2 கரண்டி. இந்த மாதிரிலாம் நிறைய எங்கள் வீட்டில் நடக்கும். எனக்கு தெரியும் உங்கள் வீட்டிலலாம் நடக்காது, ஏன்னா எங்கள் வீட்டில் நடக்கும். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். ஏன் மோசஸ்? ஏன் தமிழா இப்படி குழுக்கள்? ஓகே, அந்த மாதிரி நம்ம பொய்யும் அப்படி தான். பொய் வாயிலேருந்து உதட்டிலேருந்து நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம், டக்குன்னு செஞ்சுக்கிட்டே போவோம். அது பழக்கமாக்கி கொண்டோம். எப்படி தூங்கி ஏஞ்சோடனே போய் என்ன செய்வீங்க? பாத்ரூம் போவீங்க, வாஷ்ரூம் போவீங்க, பல்லு விளக்குவீங்க. யாராவது அந்த ஒரு நாள் முழுவதும் பல்லு விளக்காமல் இருந்திருக்கீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? இருந்திருக்காங்க போல். ஓகே, அந்த மாதிரி காலையில் எழுந்தோடனே பாத்ரூம் போகணும், பல்லு விளக்கணும், குளிக்கணும், இதெல்லாம் பழக்கம். அப்போ இந்த பொய் சொல்லுதலும் பழக்கமாயிருச்சு. நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆயிடுச்சு? பழக்கமாயிட்டனால பொய் அது ஒரு பெருசாக தெரியல.
ஆனால் இன்னைக்கு தேவன் எதை எதை வெறுக்கிறாருன்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 19. எல்லாரும் வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் பொய்யா எடுத்து சொல்லலை, வேதத்தில் உள்ளதை தான் நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 6:19 சத்தமா வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்களா வென்றும் உங்களுடையவர்கள் அல்ல வென்றும் அறியீர்களா? ஓகே, அந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் சேர்ந்து படிப்போம். உங்கள் சொல்லுங்க. எனது சரீரமானது தேவனாலே பெற்றும் என்னில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நான் என்னும் உங்களுடையவர்கள் அல்லவென்று நான் அறிவேன். அல்லவென்று நமக்கு சொந்தம் இல்லையா? நம்ம எல்லாம் யாருக்கு சொந்தமா? தேவனுக்கு சொந்தமானவர்கள். அப்போ அவருடைய பரிசுத்த ஆவியான் நமக்குள்ளாக இருக்கும்போது நம்மளுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா? எப்படிப்பட்டதா? ஏங்க அது பரிசுத்த சுசுன்னு இஸ்குன்னு மாதிரி முதுவாக பேசுகிறீங்க. எப்படி? பரிசுத்த ஆவியானவர் தங்குற இடம் பரிசுத்தமானது. அப்போ அவர் தங்கியிருக்கார். நம்ம சொல்லுவோம், ஐயோ தேவன் பெரியவர், தேவன் பெரியவர், எனக்குள்ளாக இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே யார் இருக்கிறா? அந்த வசனத்தை முடிச்சு கொடுங்களேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போ அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்யும்போது எப்படிங்க பொய்யும் சேர்ந்து கிரியை செய்யும்? அது நம்மளுக்கு பெருசாகவே இல்லை தெரியுமா? சும்மாவே பிள்ளைங்கிட்ட கூட இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த சிம்பிளாக போய் சொல்கிறோம் தெரியுமா? சும்மாவே போய் சொல்கிறோமே, அதெல்லாம் நிப்பாட்டி பாருங்களேன், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். சும்மா ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க, எங்கே இருக்கீங்க டார்லிங், எங்கே இருக்கீங்க? கிறிஸ்டினா தான் வேகமாக கை தட்டுறாங்க. ஆனால் என் கூடயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நினைக்கிறேன், டேவிட்டை விட என் கூட தான் ரொம்ப கிறிஸ்டினா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கிறிஸ்டினாவோட மூவ் பண்ண எனக்கு தெரியும். ஓகே, அடிப்பாங்க, டார்லிங் எங்கே டார்லிங் இருக்கீங்கன்னு. வேலையில் இருக்கோம் இல்லை தூரமாக இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் பார்த்தா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பார். மாட்டிக்கிட்டாரா? அது அவர் பிளான் பண்ணி சொல்லணும்னு சொல்லலை, அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பொய் தான். ஆனாலும் அந்த பொய்யை நம்ம நிறுத்த முடியும். ஓகேவா? அதை சொன்னல. அப்போ நீங்கள் அந்த சிரிப்புலாம் எங்கேயும் மறையக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் பேசுகிற வரைக்கும். ஓகே, சில நேரத்தில் வெளியே காடி ஓட்டிக்கிட்டு ஜாலியாக கூட்டாளி கூட போய்கிட்டு இருப்பாங்க. உடனே ஒய்ஃப்னாவே அப்புறம் எல்லாம் என்னை முறைப்பீங்க. ஓகே, அம்மா கால் பண்ணுவாங்க, எங்கேயா இருக்க? இல்லைம்மா இப்போதாம்மா மேனேஜர் கூட டிஸ்கஷனில் இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கூட கூசாமல் போய் சொல்லுது. எங்கேயாச்சும் முக்கியமாக வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கேயா இருக்க? இல்லைம்மா இப்போதாம்மா கூட்டாளியோட சாப்பிட வந்தேன், லஞ்சு முடிஞ்சான்னு இப்போ மறுபடியும் வேலைக்கு போனான்னா அங்கே வேலை சம்மந்தமே இல்லை. அவர் கட் அடிச்சிருப்பார். லீவ் போட்டது கூட அம்மாட்ட சொல்லியிருக்க மாட்டார். லேப்பா சரி தப்பிதா, அதான் சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. ஓகே, அப்புறம் இப்போ தான் எல்லோரும் பாருங்களேன், எல்லோரும் தலையை கீழே குனிவாங்க பாருங்கள். எல்லாம் தலையை நிமிந்து நில்லுங்க. தலையை நிமித்துக்கிற தேவன் நம் தேவன். நிமிந்தே கேட்கணும், யாரும் கீழே பார்க்கக்கூடாது. கண்ணத்தில் கை ஓகே, நிமிந்தே கேட்போம். ஓகே, மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் உண்மையாக படிக்கிறீங்க? பார்த்தா புக்கு இப்படி திறந்துருக்கோம், அம்மா அப்படி எட்டிப்பா பிள்ளை படிக்குது, வேலை போய் இப்போ சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, திருப்பி வருவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செம்ம ஸ்மார்ட்டு தெரியுமா? இப்போ உங்களோட காலடிகளை எங்கே அப்படி நடக்கும்போது எல்லாத்தையும் இங்கே கேட்டு அப்படி வச்சுருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வராங்களா இல்லை யாராவது நடக்கிறாங்களா, அதை தான் கவனிப்பாங்க. ஏன்னா என்னத்துக்கு
புக்கு இங்கே இருக்கும், புக்குக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஃபோன் இருக்கும், அப்படி மறைச்சிடலாம். அம்மா இல்லைன்னா அம்மா வந்துட்டா இப்படி எப்படி அப்படி இப்படி அப்படி இப்படியெல்லாம் மாணவர்கள் பொய்களுக்கு மேலே பொய்யை அடுக்க கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சபையில் அப்படிப்பட்டவங்க இல்லை. நீங்களா நல்லவங்க, ஓகே, நான் நம்புகிறேன். ஓகே, இந்த மாதிரி தான். அதனால் எல்லா தலையும் நிம்மதியாக இருக்கட்டும். ஓகே, பொய், ஏன்னா அது சின்ன பொய் தான். அவங்களுக்கு என்னதுமா, என்ன நம்ம குறித்து அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ தெரியாது. நம்ம சரியாக தான் பண்ணுறோம், மெசேஜ் தான் அனுப்புகிறோம், நத்திங் ராங் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அதை ஏன்னா எதை வஞ்சிக்கிறீங்க? உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. படிக்கிற நேரத்தில் படிப்புனா படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது பக்கத்தில்? ஃபோனு. சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுங்கள், படிக்கிற பிள்ளைங்கிட்ட ஃபோனில் தான் இப்போ அசைன்மெண்ட்லாம் வருது. எனக்கு தெரியும் என்னான்ட்டி பின்னாடி இருக்கிறீங்க, அசைன்மெண்ட்லாம் அதில் தான் வருதுன்னு. ஏன்னா அசைன்மெண்ட் ஃபோன்லேவா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் லாஜிக் ஸ்கில்ல நம்மளுடைய அது ஒரு பொய் தான். எல்லாம் அப்படி தான், அதை பார்த்தா தான் செய்ய முடியும். இல்லை, நம்ம எப்படி வேணும்னா செஞ்சுக்கலாம். பொய்களை களைத்து போடுவோம். என்னத்தை களைச்சி போடணும்? நிறையா வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே எதெல்லாம் களைஞ்சு கிடக்கும்? எனக்கு சந்தேகம். ஒரு சிலர் பெட்டை பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம். பெட்டு படுக்க தான் பெட்டு போடுறாங்க. ஒரு சிலர் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அந்த பெட்ஷீட்டெல்லாம் அப்படியே கசம்சா அப்படியே என்ன தான் செய்வாங்க தெரியல. போர்வை களையிறது ஓகே, ஏங்க பெட்ஷீட்டெல்லாம் களைஞ்சி போகுது, சுருட்டி பெட்ஷீட்டையும் சுற்றிக்குவாங்களோ என்னன்னு தெரியல, அவ்வளோ குளிரான்னு. அப்படி களைஞ்சு போய் இருக்கிறத எப்படி காலையில் ஏஞ்சி சொந்தமாக கர்த்தருக்கு பயந்து உண்மையை பேசுவோம்? எத்தனை பேர் எழுந்திரிச்சோன்னே சொந்த படுக்கையை மடித்து அழகாக மடித்து, அசிங்கமால அழகாக மடித்து எடுத்து வைப்பீங்க? கை தூக்குங்க. ஓ மை காட், முக்கால்வாசி பேர் சொந்த படுக்கையை எடுத்து வைக்கிறது இல்லை. இப்போ எப்படி? ஸ்டீவன் ஜான் ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி தான் இல்லையா? பொய்யா? அதனால் ரெடியா அப்படியே தான் இருக்கும். ஓகே, அப்போ பாப்பா 9ஆம் மாதம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அப்படி தானா? ஓகே ஓகே, எப்படி களைஞ்சு போய் கிடக்குதோ இன்னைக்கு அதை சரிப்படுத்துகிற மாதிரி எடுத்து அழகாக பெட்ஷீட்லாம் போட்டு வைக்கிறீங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொய்களை களைச்சி போட்டுட்டு அழகாக பெட்ஷீட்டை போடுறீங்களா, அந்த மாதிரி நம்மளை சீரமைச்சு கொள்ளுவோம். எதிலிருந்து? பொய்யிலிருந்து. பொய் நான் ஒரு பாட்டு இருக்கான்னு கேட்டேன் பொய்க்கு. யாருக்குமே அது பாட்டு கிடைக்கல. பொய்யை குறித்து ஏதாவது ஒரு பாட்டு இருக்கான்னு கேட்டேன் ஒரு சிலர்கிட்ட. ஆனால் நிறையா சினிமா பாட்டு சொன்னாங்க பொய்யான்னு சொல்லி. ஓகே ஓகே, பொய்யா சொல்லி நமக்கு என்னவா ஆயிடுச்சுன்னா மறுத்து போயிருச்சான். பொய்யை நிறையா வாட்டி சொன்னனால நமக்கு என்னவாச்சான்? மறுத்து போச்சு. மறுத்து போச்சுன்னா என்ன உங்களுடைய அர்த்தம் சொல்லுங்கள்? சூடு சொரணை இல்லை. இப்படி மறுத்து போனவங்களோட கையை அப்படி சொரிஞ்சா நமக்கு கூசும் இல்லை வலிக்கும். ஆமாம் தானே? அந்த மறுத்து போன கையோ காலோ போய் நீங்கள் இப்படி என்ன கிச்சு பண்ணாலும் சரி, சொரண்டனாலும் சரி, அங்கே ஒரு சொரணையும் இருக்காது. அதுதான் என்ன சொல்லுவாங்க? சொரணை. என்னங்க அது சொல்ல அப்படி பயப்படுறீங்க? சொரணை கட்டவங்க அப்படி சொல்லுவாங்க தானே? சூடு சொரணையே இல்லை. இப்படி சொல்லுவோம், சூடு சொரணையே இல்லை. அப்போ பொய்யை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் என்றால் அது நமக்கு ஒன்றுமே ஆகாது. அது பொய் தானே, உணர்வே வராது. இன்னைக்கு அதை சீரமைப்போம், பொய்யை விரட்டுவோம். சொல்லுங்கள், நான் சொல்லும்போது என்னத்துக்குங்க நான் உங்களுக்கு அந்த இது கொடுத்தேன்? சொல்லுங்க, இப்போ வைங்க வாய்க்கிட்ட. பொய்யை ஒழிப்போம், ஒழிப்போம், பொய்யை ஒழிப்போம்.
என்ன தமிழன் தனியாக சிரிக்கிறீங்க? ஒழிப்போம் ஒழிப்போம், பொய்யை ஒழிப்போம். ஒழிச்சிருமா? இன்னைக்கு சொன்னோம். இப்போ போய் அந்த வாசலை தாண்டி கூட்டம் முடிஞ்சு அந்த காடிக்கிட்ட கூட போக மாட்டீங்க. ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு போயிடுவீங்க. நான் நம்புகிறேன் இனி அதெல்லாம் நடக்காது. எதை சொல்கிறோமோ அது அப்படியே செயல்பாட்டுக்குள்ளாக நம்ம கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய்க்கு பொய்க்கு வந்து வெள்ளை பொய், கருப்பு பொய், சோப்பு பொய், அப்புறம் சின்ன பொய், பெரிய பொய் அப்படிலாம் இல்லை. பொய்னா பொய் தான். பச்சை பொய், பச்சை பொய், அவன் சொல்கிறதெல்லாம் பச்சை பொய்ன்னுவாங்க. ஓகே, எந்த கலரும் இல்லை. பொய்னா பொய் தான். ஓகே, பொய்யை விட்டு நம்ம களைச்சி போடும்போது நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளை வந்து சேருமா. நான் சொல்லலைங்க, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. ஓகே, யோவான் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 8:43 வரை வாசிப்போம். என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்திய அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஒரு பீஸா பார்சல் டு எலிஸ். ஏன் இந்த தடுபாட்டுறோம்? ஓகே, பொய்க்கு பிதா யாரு? அழகா சொல்லுங்க பார்க்கலாம். பொய்க்கு பிதா சத்தான், பிசாசு. ஓகே, ஓகே. அப்போ சத்தியத்தை அறியாத படிக்கு அவன் வந்து பொய்க்கு பிதாவாக இருக்கிறனால நான் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். ஓகே, ஒரு அப்பாவாக இருந்தால் அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு பிள்ளைங்க இருக்கும், பிள்ளைங்க இருக்கும், ஒரு பிள்ளை இருக்கும், நிறையா பிள்ளைங்க தான் பிள்ளைகள், ஒன்றா இருந்தால் பிள்ளை. இந்த பொய்க்கு என்ன சொன்னேன்? அந்த வசனத்தில் என்ன படிச்சிங்க? பிதா யாரு? சத்தான். ஓகே, சாத்தான். ஓகே, பிசாசு. அந்த பிசாசுக்கு ஒரு மகன் இருக்கான். நான் இதே ஒரு கட்டுக்கதை நான் சும்மா சொல்கிறேன். இப்படி இங்கே பைபிள் எங்கே போட்டிருக்குன்னுலாம் கேட்காதீங்க. நான் ஒரு கட்டுக்கதை சொல்கிறேன். அப்போ அந்த பிதான்னு சொல்லும்போது மகன் இருக்கால, அந்த மகனுக்கு இது நான் பேர் வச்சுருக்கேன் பொய். அந்த பிசாசுடைய மகனுக்கு என்ன பேர்? பொய். இப்போ நம்மளாம் யார்? நம்ம யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். பிதா நம்ம தான் நம்மளுடைய அப்பா பிதா. அவர்கிட்டேருந்து இப்படிப்பட்ட தன்மை இருக்கா? இல்லை. அப்போது ஒரு மகன் வந்து அந்த நான் சொன்னல பிசாசு, பொய்க்கு பிதா பிசாசு. அப்போ அந்த பிள்ளையை வளர்க்கும்போது அவன் இப்போ ஒரு சாதாரண ஒரு அம்மா அப்பாவே பிள்ளைகள் வளரும்போது அவங்கள உற்சாகப்படுத்தி நல்லா வரணும் ஊக்குவிப்பாங்க. என்ன வைப்பாங்க? இந்த ஊக்கில் ஊக்குவிப்பார்கள், அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. அதே போல தான் பிசாசானவன் நம்ம சத்தியத்தை அறியாத படிக்க, அறிந்தும் அறியாத படிக்க இருப்போம் என்றால் அவனுடைய பொய்களை நம்மளுக்கு பேசு தப்பு கிடையாது, பேசுன்னு எப்படி தன்னுடைய மகனை ஊக்குவிக்கிற ஒரு பேர் வச்சல மகன். அந்த பொய்யை நம்மளுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை நம்ம அறிந்தும் அறியாதது போல் இருப்போம் என்றால் நம்மளை பேசி பிரச்சனை இல்லை. என்ன பொய் பேசினா நான் என்ன நரகத்துக்கு அப்போ போகிறேன், இல்லை பொய் பேசுகிறதுனால என்ன உன்னை சிலுவிலே அடிக்க போகிறாங்க, இல்லை பொய் பேசுகிறதுனால உன்னை வந்து என்ன பெல்ட் எடுத்து அடிக்க போகிறாங்க. சொல்லு, சும்மா சொல்லு. எப்படி மாஷல் சொல்லுங்கள்? சொல்லுங்க மாஷல், கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். சொல்லு. என்னத்தை சொல்லணும்?
பொய்யை சொல்லு அப்படின்னு அவன் காதில் ஊதிக்கொண்டே இருப்பான், உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பான். தமிழா தமிழா உற்சாகமாக போ சொல்லு, போ போ சொல்லு அப்படின்னு. அப்புறம் அவரும் ஐயோ நம்ம நிறையா சொல்லுவோம், ஓகே சொல்லுவோம். ஆரம்பத்தில் பயப்படுவோம், அது அப்புறம் என்னவா ஆகும், மறுத்து போயிடும். நான் சொன்னால மறுத்து போயிடும். அப்போ சொரணையே இல்லாமல் போயிடும். நம்ம பாட்டுக்கு வாயை திறந்தா பொய், படுத்தா பொய், எழுந்திரிச்சா பொய், உட்காந்தா பொய், குதிச்சா பொய், ஆடுனா பொய், இப்படி பல விதமாக அது மறுத்து போச்சு பொய் சொல்லி. அந்த பொய்யை நம்மக்குள்ளாக அது நம்மளை அறியாமலேயே அது நம்மளை ஆளுகை செய்கிறது. ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம், இந்த பொய்யை நான் கழிச்சு போடணும், இந்த பொய் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 6:16 இதில் பாருங்கள், திட்டம் தெளியுமா இந்த வசனத்தில் அப்படியே சொல்லியிருக்குது. நீதிமொழிகள் 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, தூரலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அதில் முக்கியமாக என்ன போட்டிருக்கு, பொய் நாவு. பொய் 2 இருக்குது, பொய் நாவு ஒன்று, பொய் சாட்சி ஒன்று. தேவன் இதெல்லாம் என்ன செய்கிறாரா, வெறுக்கிறார். சொல்லுங்க, தேவன் வெறுக்கிறார். அவருக்கு என்னவா இருக்காது, சத்தமாக சொல்லுங்க. அருவருப்புனா எப்படிங்க, எதை பார்த்து நீங்கள் அருவருக்கிறது மாதிரி, எதை ஒரு 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 இது சொல்லுங்கள், எதை பார்த்தா அருவருப்பீங்க? கருப்பாம்பூச்சியா? கருப்பாம்பூச்சியை பார்த்தா உங்களுக்கு அருவருப்பாக இருக்குமா? சம்பா குப்பை தொட்டியை பார்த்தா அருவருப்பாக இருக்கும். வேறு வாந்தி அப்படின்னுவீங்க. ஓகே, வேறு கக்கா, இதெல்லாம் பார்த்தா என்னவா இருக்கும், அருவருப்பாக இருக்கும். யாரையாவது ஓகே, இப்போ ஜொனிதா வச்சுக்குவோம், என்ன சின்ன பிள்ளை, உங்களெல்லாம் சொன்னால் நீங்கள் கோச்சிக்கிங்க, ஜொனிதா சொன்னால் கோச்சிக்காது. இப்போ ஜொனிதா வந்து சில நேரத்தில் பெம்பஸ் போட்டிருப்போம், பெம்பஸ் போடலைன்னா ஈஸியாக கழுவிடலாம். பெம்பஸ் போட்டால் அப்படியே அப்படியே இல்லை சொன்னாலே அப்படி இருக்கிறீங்களா, அப்போ கழுவுற எங்களுக்கு எப்படி இருக்கும், பெரிய அது இவ்வளோதான் வந்திருந்தா கூட அவர் உட்காந்து எல்லாம் செஞ்சு பெருசாக்கி விட்டுருவாரு. ஓகேவா? அதெல்லாம் அதை எடுத்துட்டு ஐயோ ஜொனிதா க்யூட்டான பிள்ளை, கொஞ்சம் சயாங் பண்ணுறோம், அது போகிறது அருவருப்பு இல்லாமல் அப்படி எடுத்து மங்களை வச்சுருவோமா? ஐயோன்னு சொல்கிறேன்ல, அதான் அருவருப்பு. பாய்ச்ச கூட இல்லை, கருப்பாம்பூச்சி கூட அடித்து என்னை கூப்பிடுங்க, அடுத்த தோட்டி கருப்பாம்பூச்சி வந்தால் நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அடித்து தூக்கி போட்டுருவோம். கருப்பாம்பூச்சி கூட அருவருப்பு இல்லை, ஆனால் கக்காலாம் அருவருப்பு. அந்த மாதிரி தேவன் பார்க்குறாராம். எதுக்கு தேவன் அப்படி பார்க்குறாரு? எதை அதில் என்ன இருக்குது, எப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது அவர் அருவருப்பாய் பார்க்குறாரா? அவருக்கு அருவருப்பாக இருக்கா? பொய் நாவு, பொய் சாட்சி. இப்போ நான் சொல்கிறது தப்பா சரியா? அப்போ தேவனுக்கு அது பிரியம் இல்லை தானே? பிரியம் இல்லாததை நாம் அங்கே தூக்கிட்டு சுமக்கணும். நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே, சிஎல்சி ராயல் ஃபேமிலியே, தம்பிகளே தங்கைகளே, நான் இறங்கிட்டா அங்கே வந்து நான் பேசுவேன், கீழே இறங்கியோ. ஓகே, அப்போ ஏங்க நம்ம அதை வச்சுக்கணும்? ஆமாம் தானே? அவர் அருவருக்கிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, அவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அவர் வெறுக்கிறாருன்னு தெரிஞ்சோம் ஏங்க நம்ம போய் சொல்லணும்? ஸ்கூலில் வந்து ஸ்கோலா கந்தியா என்ன சொல்லுவாங்க இப்போலாம், அது என்ன மாறிடுச்சா? எக்ஸ்ட்ரா தம்பா கிளாஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கவே இருக்காது வீட்டில். ஆமாவா சார், பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல். ஆனால் அவங்க ஒன்றுமே இருக்காது. ஆனால் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க. ஸ்கூலில் இருக்கும் கண்டிப்பாக. அது வந்து யாருக்கு, நல்லா படிக்கிற பிள்ளைங்க, உண்மையாக போகிற பிள்ளைங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் போகவே போக மாட்டாங்க. நல்லா கூட்டாளி கூட கடலை போடணும்னு சொல்லிவிட்டு தம்பா கிளாஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது, அம்மா நான் வரமாட்டேன், இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குது, எனக்கு எக்ஸாம் வருது, நான் படிக்கணும். இதெல்லாம் விடுற பொய்.
புரியுதுங்களா? அப்போ அம்மாவும் பிள்ளை போயிருக்கு, காசு எக்ஸ்ட்ரா கிளாஸ்னால் எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க. அம்மாவை ஜோஷுவா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டிங்களா? ரெண்டே வழி தான், எக்ஸ்ட்ரா இருந்தாலும் 2 வழி தான், இல்லைனாலும் 2 வழி தான். ஓகே. அப்போ ஒரு சில பெற்றோர் வந்து அப்படி யார் தம்பா பண்ணி கொடுப்பா இல்லையா? ஓ கொக்கோக்கு ஒரு வழி, 2 வழி. ஓகே, பரவாயில்ல. குட். ஓகே. எப்போ முன்ன? இப்போ கிருபா. ஓகே கிருபா. ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து சாதான்னு சொல்லிட்டு பெற்றோரும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் பிள்ளை படிக்கணுமே, பட்டினியாக போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. பிள்ளை படிச்சுட்டு வரட்டும், நம்மளை வச்சு கஞ்சி ஊற்றுவார் பெருசாயி அப்படின்னு. கடைசியில் என்ன ஊற்றிடுவாங்க? பால் ஊற்றிடுவாங்க பெற்றோருக்கு. கள்ளிப்பாலா? நீங்கள் பெற்றோர்களாம் செய்ய மறந்த காரியம் என்ன தெரியுமா? இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா அப்பயே கள்ளிப்பால் ஊற்றிருக்கணும். ஓகே, ஜோக் தான். அப்போல்லாம் ஊற்றக்கூடாதெல்லாம் பாவம். கொலை செய்யாதிருப்பாயாக. அப்புறம் நீங்கள் என்னையே திருப்பி கேட்பீங்க, சிஸ்டர் வேணாம் நான் சொல்லிட்டேன், அதனால் இப்பயே மறந்துடுங்க, சரிங்களா? ஓகே. பொய்யின் ஆவி நமக்குள்ளாக இருக்கும்போது என்னென்ன அபாயங்கள் என்று பார்ப்போம். இந்த பொய் ஆவி நமக்குள்ளாக இருக்கும்போது நிறைய பிளவுகளை ஏற்படுத்துமா, அநேக உறவுகளை அது அழிக்குமா. பொய் என்ன செய்யும்? உறவுகளை சொல்லுங்க, உறவுகளை அழிக்கும். ஆவிக்குரிய அழிவு வர்றதே நமக்கு தெரியாதான். ஏன்னா அதான் சொன்னல, பொய் தானே. ஆனால் அது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு, நான் என்னோட பாஷையில் சொன்னால் அது ஒரு பயங்கரமான ஆபத்தான ஒரு பிராணி. பொய் வந்து ஆபத்தான ஒரு பிராணி, அது நம்மளை அழிச்சிரும். ஓகே. அப்போ கடினத்தை ஏற்படுத்துமா பொய்? என்னத்தை ஏற்படுத்தும்? கடினத்தை. கடினம் என்ன சொல்லுவாங்க? கடினம், சரியான கடினம்னு சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? ஸ்டபன். ஸ்டபன்னஸ் ஏற்படுத்தும். பாருங்களேன், ஒரு சிலர் சொல்ல கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த மயக்கத்திலே இருக்காங்க. என்ன மயக்கத்தில்? பொய்யின் தமிழன் அடிக்கடி அப்படி டக்கு கையை தட்டுங்க. தமிழன் சொன்ன கையோடு எடுத்து கொடுக்குறாரு பாருங்க, ஊக்குவிப்பு. ஓகே. அப்போ அந்த ஸ்டபன்னஸ் வந்து நமக்குள்ளாக வந்துடும். ஏன்னா அதான் நிறையுதே. பாருங்க, ஒரு கிறிஸ்டியனாக இருந்தால் நம்ம தேவனால் நம்ம வழிநடத்தப்பட்டோமா, நம்மளாம் சீக்கிரமாக தேவன் வெறுக்கிற பல காரியங்கள் இருக்குது வேதத்தில். அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? அதெல்லாம் தெரியும், நார்மலி தெரிஞ்சிடும். அப்புறம் சூதாட மாட்டோம், என்ன தெரிஞ்சிடும். அப்புறம் வேறு என்ன செய்ய மாட்டோம்? அப்படி சொல்கிறாங்க, நான் சொல்லலை சிஸ்டர். ரயில் வண்டி விட மாட்டோம். பிரதர் ஃப்ரான்சிஸ், ஏன்னா பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க? இல்லை, நான் முன்னுக்கு பார்க்க சொல்ல கோமதியை பார்த்துட்டு இருக்காங்க. கோமதி என்ன கோமதி தெரியாமல் அவருக்கு முன்னுக்கு நீங்கள் அடிச்சிருக்கீங்க போல. அதான் ரயில் வண்டி விட மாட்டோம். அப்புறம் இதெல்லாம் தெரிகிற பார்க்குற ஒரு காரியம் தெரியுங்களா? ஆனால் பொய்யை யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அது உள்ளுக்கே கொஞ்சமாக நம்மளை அழிச்சிக்கிட்டு வருது. அதில் தான் நம்மளை கடினப்படுத்துது. புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? ஸ்டீவன் புரியுதா? என்ன இப்படியா இருக்குது? பயமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறத பார்த்தா நான் பொய் சொல்கிற மாதிரியே, நீங்கள் என்ன பார்த்து இவங்க என்ன பொய் சொல்கிற மாதிரியே பார்க்குறீங்க. நிஜம், அது நம்மளை அழிச்சிக்கிட்டு வர்றதை. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன நோய் வந்து கண்ணுக்கு ஒரு நோய் சொல்லுவாங்களே, என்னது அது தெரியாது. இப்போ உளுந்துட்டா கால் இல்லாதவங்க கால் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு நோய், என்ன நோய் அது? கண்ணுக்கே தெரியாத ஒரு நோய் வந்து, இல்லைம்மா அப்பெண்டிக்ஸ்லாம் வலிக்கும், ஆப்ரேஷன்லாம் பண்ணிடலாம். புற்றுநோய் தானே. புற்றுநோயை வந்து நமக்கு தெரியாது தானே. அது உள்ளுக்கே வேலை பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு ஸ்டேஜ் வரும், அவங்களுக்கு புற்றுநோய் அப்படி தானே சொல்லுவாங்க திடீர்னு. அந்த மாதிரி இந்த பொய் வந்து நமக்கு தெரியாது, நம்ம பாட்டுக்கு சொல்லுவோம். அது கச்சா சாப்பிட்ற மாதிரி. கச்சா அந்த என்ன கச்சா, அந்த தோலை உரிச்சிட்டு இப்படி சாப்பிட்டு தூக்கி போடுமே,
கச்சான் சாப் தங்கான் செடாப். அதுதான். அது இப்படி தோலோட யாரும் சாப்பிடுவீங்க? தமிழா பயந்துட்ட தமிழா. ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் கச்சா வாங்கினாவே அந்த சாப் தங்கன் தான் வாங்குவாங்க. அதான் ருசின்னு. ஜாரியா? தங்கண்ணா. ஜாரி. ஓகே, சாரி, நான் கொஞ்சம் மலாயில் கொஞ்சம் வீக்கு தான், ரொம்பவே வீக்கு தான். ஓகே, இந்த என்ன சொல்கிறேன், சாப் ஜாரி, அதுதான் ருசியாக இருக்குமா எங்கள் வீட்டில். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 10 வயசுலாம் வச்சுக்கிங்களேன். எனக்கு எதையும் அந்த கொச்சி அந்த கச்சாலாம் சாப்பிட ஆசை. கச்சானை சாப்பிட்டுட்டு தோல் தான் அதில் உப்பு மாதிரி இருக்கும்ல, அதையும் எடுத்து வாயில் நக்க மாட்டேன், அப்படியே வாயில் போட்டு சாப்பிடுவேன். சாப்பிட்டு போய் திப்பிடுவேன். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது, இன்னமும் இருக்குது. நிறையா சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் ஒரு ஆசைக்கு. அப்போ அந்த மாதிரி. இப்போ இதுக்கு என்னத்துக்கு சொல்ல வந்தேன்? பொய்யை உள்ளுக்கே இருக்கும்போது அது மறைமுகமாக கிரியை செய்யும். எப்படி புற்றுநோய் ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னு தான் சொல்லுவாங்க. இது இத்தனை நம்ம முன்னைக்கே பார்த்துட்டோமா சொல்லுவாங்க, இந்த ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் மருந்து எடுங்க, இது எடுங்கன்னு. ஒரு சிலருக்கு ஒன்றுமே அறிகுறியே இருக்காது, திடீர்னு வந்தோடனே உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, முடிஞ்சிச்சு, சாரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பொய் சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையை பொய் அழிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. பாவம் செஞ்சிட்டியா, விபச்சாரம் செஞ்சிட்டியா, வேசித்தனம் செஞ்சிட்டியா, அதெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த பொய் அது அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு பொல்லாத ஒரு வியாதி, கேன்சரை போல். எத்தனை பேர் உங்களுக்கு ஆசை அது எனக்குள்ளார இருக்கணும்னு? நான் என் வாயால் சொல்ல விருப்பப்படலை, புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அது நம்மளை மாஸ்டருக்கு புரியலையா? ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பொய் நம்ம எப்படி அந்த கேன்சர் நோய் தெரியாமல் ஒரு டக்குன்னு வெளிப்படுதோ, அந்த மாதிரி இந்த பொய்யை நம்ம பேச 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 நம்ம உள் வாங்க அது உள்ளுக்கு இருந்து நம்ம சொல்ல சொல்ல அது ஒரு நாளைக்கு என்னவாகும், அது பெரிய வியாதியாக மாறிடும், நம்மளை அழிச்சிரும். அல்லேலூயா. தேவனுக்கு அருவருப்பான காரியங்களே சொல்லாதீங்க, செய்யாதீங்க, பேசாதீங்க. ஏன்னா பொய் தான் அது உறவுகளை அழிக்குன்னு சொன்னேன், கடினத்தை ஏற்படுத்தும்னு சொன்னேன். சொல்லுங்கள், கொடிய விளைவை ஏற்படுத்தும். இப்போ நான் வசனத்தை சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எவ்வளோ ஜீனியஸ்ன்னு பார்க்க போகிறேன். லீடர்களை தவிர்த்து மற்றவங்களாம் சொல்லணும். ஓகே, இந்த கதை வேதத்தில் இருக்குது. அந்த பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டுக்கு போகாதீங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த பொய் சொன்னதுனால என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜீனியஸ் சப்ரஸ்லாம் சொல்லாதீங்க. வேறு யார் ட்ரை பண்ண போகிறா? கிறிஸ்டினா சொல்லாதீங்க, எனக்கு தெரியும், அங்கேருந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு. என் கண் எல்லா விதத்திலும் இருக்கிறது. அனனியா சபிரா. ஓகே, அவங்களை சித்ராவுக்கு கை ஒரு கரங்களை தட்டுவோம். ஓகே, அனனியா சபீரால் என்ன நடந்துச்சுங்க அந்த கதையில்? அப்போஸ்தலர் 5 நீங்கள் படிக்க வேணாம், எழுதி வச்சுங்க குறிப்பு. அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 1-11 வசனம் வரையிலே நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த கதை இருக்குது. அனனியா சபீரால், அப்போஸ்தலர் 5:1-11. ஓகேவா? இதில் ஏன் தேவன் இந்த காரியத்தை அனுமதிச்சார்? அப்போனா அவருடைய பார்வைக்கு பொய் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? தேவன் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அவருக்கு அது சீரியஸ் மேட்டர். அப்போ இந்த பொய் சீரியஸ் மேட்டர். சொல்லுங்கள், பொய் சீரியஸ் மேட்டர். நான் சும்மா சொல்லலை, பொய்யா இங்கே சொல்லிக்கிட்டு இல்லை. பொய் எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதோட விளைவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கதையில் ஹீரோ யாருங்க? ஹீரோ யார்? பேதுரு. என்ன சொல்கிறது, வில்லி யார்? அனனியா சப்பீரால். அவங்க நல்லவங்க தானே, நல்லவங்க. ஒரு நல்ல ஒரு வில்லின்னு வச்சுக்குவோம். அவங்க செஞ்சது தப்பாக தவறு இல்லையா?
இல்லை நல்ல மனசு இருந்துச்சு தானே, என்ன நடந்துச்சு அந்த கதை யாருக்காவது சொல்ல முடியுமா? இப்போ நம்ம சபையில் அந்த மாதிரி இப்போ பேதுரு என் இடத்துல இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பேதுருன்னு நினச்சிங்களேன், நான் பொம்பளை பேதுரு. ஓகே, பேசிகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குது. ஓகே, நம்ம ஒரு சர்ச் பில்டிங் வாங்க போகிறோம். உடனே மைண்ட்லாம் அங்கங்கே சிதற விடாதீங்க, ஐயோ விற்க சொல்ல போகிறாங்களான்னு. நான் எதையுமே விற்க சொல்ல போகல, நான் ஒரு கதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பைபிளில் இருக்கிற கதையை இங்கே கொண்டுட்டு வரேன், அவ்வளோதான். ஓகே, அப்புறம் ரெடியாக இருங்க 2 பேர். ஓகே, சொல்கிறேன். அருமையான ஜனங்களே, என் இதயத்தில் குடியிருக்கும் சிஎல்சி மக்களே, நம்மளுக்கு பில்டிங் கிடச்சிருச்சு. இன்னும் 1 மாதத்தில் பில்டிங்க்கு காசு கட்டலைன்னா அவங்களுக்கு அந்த அழகான பில்டிங் நம்ம எதிர்பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்கிற பில்டிங் கிடச்சிருச்சு. அதுக்கு நம்ம ரெண்ட்டுக்கு போகிறோம். அவங்க எடுக்கலைன்னா வேறு ஆளுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ சபை ஜனங்களே, உங்களோட உதவியை நான் கேட்குறேன். யாரே பேதுரு கேட்குறேன், என்ன செய்ய முடியும், ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு. அப்போ நீங்களும் போயிட்டு எல்லாம் யோசித்து சபை ஜனங்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, போயிட்டு அவங்கவுங்க வீட்டையும் நிலத்தையும் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து எங்கே விற்கிறாங்களாம், அப்போஸ்தலர் பாதத்தில் அந்த விற்ற காரியத்தெல்லாம் எடுத்தாந்து விற்கிறாங்க. எதுக்கு, என்ன வாங்க, பில்டிங் வாங்கிறதுக்கு. அப்படியா வந்து எபிகள் வாங்க, சப்பளங்கள் போட்டு உட்காந்தா எப்படி சீக்கிரமாக வர முடியும்? சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து அவங்க காணிக்க வைங்க, வச்சு எதுயா சும்மா வச்சுட்டு போங்க. ஓகே, ஜெனிக்கா வாங்க, என்ன வச்சுட்டு போங்க. எனக்கு அதுக்கு நடிக்க 2 பேர் வேணும். ஓகே, குட். அப்படியே எல்லாம் வச்சுட்டாங்க. யாரை நடிக்க சொல்லலாம்? ஓகே, தமிழா வாங்க. சரி, அவர் மாப்பிள்ளை கலாய்ச்சிக்க கூடாது, அவர் பாவம். ஓகே, நீங்கள் ஜெனிக்கா வாங்க, பின்னாடி போங்க. ஓகே, எல்லாம் சீரியஸாக கவனமாக பாருங்கள். எல்லாரும் காணிக்கைகளை கொண்டாந்து எங்கே வச்சுட்டாங்க? அப்போஸ்தலர் ரூத் சாந்தியோட பாதத்தில் வச்சுட்டாங்க. இப்போ ஒருத்தர் வராரு, அவர் யார்? தமிழா என்ற அனன்யா வராரு. வாங்க, நீங்கள் வந்து காணிக்கையை வைக்கணும். சட்டுன்னு நடந்து வாங்க தமிழா. ஓகே, வைங்க. இல்லை வைக்கிற மணிக்கு நான் கேட்குறேன். இவ்வளோ தான் விற்றீங்களா? இவ்வளவுக்கு தான் உங்களுடைய காரியத்தை விற்றீங்களா? ஆமான்னு சொல்லி வச்சுட்டு போங்க. அப்படி வச்சுட்டு திரும்பும் போது நீங்கள் உளுந்துடணும் அங்கிட்டு. உளுந்துருங்க, செத்து போயிட்டீங்க. உண்மையா யார் கதையில் அப்படிதான் இருக்கோ. படுத்துங்க. ஓகே, படுத்துருக்க. ஓகே, இப்போ அனன்யா வந்தார். அதில் அப்புறம் ஆள் இருக்கு. ஓகே, வந்துட்டாங்க. ஓகே, அவர் வந்து என்ன ஆகிட்டார்? ஆனால் அவர் ஏன் வந்து செத்தாருன்னா, அவர் வந்து பொய் சொல்லிட்டாரு. அந்த உதாரணத்துக்கு அந்த நிலத்தை விற்றது வந்து ஒரு 10,000 வெள்ளின்னு வச்சுக்குமே, விளங்குற மாதிரி சொல்கிறேன். 10,000 வெள்ளி. ஆனால் அதில் 10,000 வெள்ளி நம்ம நிலம் தானே, 5,000 வெள்ளி ஒதுக்கிட்டு 5,000 வெள்ளி தான் எடுத்துகிட்டு வந்தார். அவரோட எண்ணம் என்னமோ நமக்கு வச்சுக்கிட்டு கொடுக்கலான்னு தான். ஆனால் அவர் கேட்கும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் பொய் சொன்னால் பிடிக்காத ஒரு நபர் நம்ம மத்தியில் இருக்கார்ல, அவர் சொன்ன கையோடையே ஆமாம் இவ்வளோ தான் வித்துன்னு சொன்ன கையோடையே அவர் செத்து போயிட்டாராம் உளுந்து. நான் போய் சொல்லலை, போய் அதை பாசிங்க, அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ அதை தெரியாத. ஓகே, 2 பேர் வாங்களேன், அவரை தூக்கிட்டு போங்க. ஸ்டீவன் ஜோன் வாங்க, ஒலிவர் வாங்க. ஓகே, 2 பக்கமாக தூக்கி அங்கிட்டு போடுங்க. அங்கிட்டு போடுங்க. ஓகே, அவர் செத்து போயிட்டாரு. அவரோட பிரேதத்தை தூக்கி போட்டுட்டாங்க, ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. இப்போ இதை தெரியாத அவரோட மனைவி வராங்க. வாங்க, அவங்க பேர் தான் என்னது? சபீரா. அப்போ சபீரா வராங்க, வந்து பேதுருட்ட சொல்கிறாங்க, காணிக்கை கொடுத்துட்டாரா? அவரோட காணிக்கையோ இவ்வளோ தான் சொல்லுவீங்க, இவ்வளோ தான் விற்றீங்களா? ஓகே, அப்போ அவங்க சொல்கிறாங்க, பேதுரு சொல்லுவார், இதோ உன் புருஷன் இப்போ தான் செத்து போயிட்டான் அப்படி சொல்லுவேன். நீங்களும் செத்துருங்க.
உழுங்க உழுவுங்க, உங்களை தூக்கிட்டு போங்க. ஓகே, 2 பேரும் வந்து தூக்கிட்டு போங்க. படி. ஓகே, வந்து தூக்கிட்டு போங்க. வாங்கலாம் 2 பேரு. ஐயோ, உன்னை தூக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க பாரு. சரி, ஏஞ்சி ஓடிடுவோம். ஓகே ஓகே, இந்த கதை புரிஞ்சிருச்சா? இப்போ இது ஜோக்கா சிரிச்சோம். சத்தமா இந்த இந்த அந்த வசனத்தை வாசிங்க. நான் சொன்னது பொய்யா உண்மையானு நீங்களே கேளுங்க. போய் உட்காருங்க. தேங்க்யூ. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவளுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணிசாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அது விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடத்தை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவனுக்குத்தானா விற்றீர்கள் என்று சொல் என்றார். அவள் ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றான். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவி சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷன் அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷனுடைய அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஓகே ஓகே, அந்த சம்பவம் புரிஞ்சிருச்சா? நடந்ததை பார்த்தீங்க தானே? இப்போ உங்களுக்கு ஒரு அளவு புரிஞ்சிருச்சா? நாடகம் 50%. ஓகே, உங்களுக்கு அந்த நாடகம் கொஞ்சம் தான், அது ஆயத்தப்படுத்தாத ஒரு நாடகம். ஆனால் அது சின்னது. ஏன்னா எதை பார்க்குறோமோ டக்குன்னு நம்ம சிந்தனையில் வந்துடும். அதனால தான் நான் கூப்பிட்டேன். நடித்த நடிகர் நடிகைகளுக்கு நன்றி. ஓகே, இதுதான் உண்மை கதை. பாருங்கள், அங்கே அவங்க கொடுத்தது அது தப்பு கிடையாது. அவங்க வந்து வேற ஒரு நிலத்தை கொண்டு வந்து விற்று கொடுக்கல. சொந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். ஆனாலும் பரிசுத்த ஆவியான இடத்துல அவங்க வஞ்சித்தது தான், பொய் சொன்னது தான். அப்போ அந்த பொய் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காரியமாக இருக்கும். தேவனுக்கு அது எவ்வளோ அருவருப்பான காரியமாக இருக்கிறனால ஒரு ஜீவனே 2 ஜீவன் அங்கே போயிடுச்சு. அப்போ அதே அனனியா சப்பிரால் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ அப்பயே ஆண்டவர் போட்டு தள்ளுற மாதிரி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? யாருமே இருந்திருக்க மாட்டோம். ஆமாம் தானே? நம்ம சொல்கிற பொய்க்கு. ஆமாம் தானே? நம்ம எவ்வளோ பொய் சொல்கிறோம். சின்ன பொய், பெரிய பொய், கருப்பு பொய், பச்சை பொய் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் தேவன் இன்னும் நம்ம மேலே இரக்கமாயும் கிருபையுமாய் இருக்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஓகே, கட்டளை 10 கட்டளை. நீங்கள் கேட்கலாம், இன்னும் இது பெரிய பொய், என்ன பெரிய காரியமா? ஏன் தேவனுக்கு அருவருப்பாக இருக்குது, வாந்தி பண்ண போகிறார் அப்படிலாம் சொன்னீங்க. சொன்னோம் 10 கட்டளை. யாத்ராகமம் 20:16 எடுத்து வாசிங்க. ஓகே, எடுத்துட்டீங்களா? கட்டளை தேவன் நமக்கு எத்தனை கட்டளை கொடுத்துருக்கிறார்? இப்போ நான் கூப்பிட்டு சொன்னால் 10 கட்டளையும் கடன்னு சொல்லுவீங்களா? யாத்ராகமம் எக்ஸடஸ் 20:16 அதில் எது செய்யாதிருப்பாயான்னு கட்டளை தெரியுங்களா? இது வந்து செய்யாத சொல்லாத அப்படின்னு இல்லை. இது வந்து கட்டளைனா இதை செய்யக்கூடாதுன்னா கூடாது, அதான கட்டளை. இதை செய்யாதனா இப்போ இதில் என்னது? டீலாராம்
என்னது இல்லை உடனே அங்கே போயிட்டீங்க. டிலாராங் மசோ அப்படின்னா நீங்கள் போய் தான் பாருங்களேன், மோட்டர் எடுத்துகிட்டு இல்லை காடி எடுத்துகிட்டு என்ன வந்துடும், ஆபத்து சமான் கூட வச்சுருவானுங்க. ஏன்னா இதில் அங்கே இருக்குது எச்சரிக்கை போட்டிருக்காங்க. ஆனால் தேவன் இன்னைக்கு எச்சரிக்கை அங்கே கொடுத்துருக்கிறார், கட்டளை படிங்க. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. சொல்லுங்க. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. அப்ப அது கட்டளை. சொல்லுங்க, அது கட்டளை. என்ன கட்டளை? எதுக்கு கட்டளை? பொய் சொல்லாமல் இருக்கிறது அது தேவன் கொடுத்த கட்டளை. ஓகேவா? அது ரொம்ப டேஞ்சரான ஒரு வியாதி, கிருமி. ஓகே, எபேசியர் 4:25 அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. எபேசியர் 4:25 நான் படிக்கிறேன். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அல்லேலூயா. நம்மளாம் என்னவா? ஒருவருக்கொருவர் அவயங்கள்லாம் என்னங்க? இப்போ ஷீலா கண்ணுனா, தமிழன் மூக்குனா, குளோரியா காது, ஜெனிகா வாய், அப்படி இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நம்மளாம் அவயங்கள். இதெல்லாம் சேர்ந்தாதான் நமக்கு சரீரம். அப்படி இருக்கிறபடியால் பொய்யை களைச்சிட்டு ஒருவருக்கொருவர் உண்மையை பேசு. சொல்லுங்க, உண்மையை பேசு. சத்தமா சொல்லுங்க, உண்மையை. நீதிமொழிகள் 12:22 எழுதிக்கிங்க. நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பிலவட் அவருக்கு பிரியம். ஏன் இவ்வளோ சிரிப்பு? பெட்லவி. ஓகே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். யாரெல்லாம் அவரோட பிலவட்டாக ஆக போகிறீங்க, யாரெல்லாம் அவருக்கு பிலவட்டாக இருக்க போகிறீங்க, அப்போ என்னத்தை கழிச்சு போடணும்? பொய்யை கழிச்சு உண்மையாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கணும். ஏன் குலுங்கி சிரிக்கிறீங்க ஒலிவர்? ஐயோ, கவுன்சிலிங்கில் உள்ளது இங்கேயும் பேசுகிறோன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் படிச்சுட்டேன். அவங்களாம் அந்த பிளவட்டை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டி எப்படி பிளவட்டாக இருக்கணும், எப்படி உண்மையாக இருக்கணும் ஒருவருக்கொருவர் அப்படின்னு. சிவன் ஜோன்ஜா அப்படி குலுங்கி சிரிக்கிறீங்க. போன வாரம் நீங்களும் படிச்சிங்க தானே? சேம். நான் பில்லவர்ட் சொன்னோன்னே அவங்களுக்கு முகலாம் அப்படியே ஷைனிங்காக பிரகாசிச்சிச்சு. ஓகே, யாரெல்லாம் அந்த மாதிரி ஸ்காஸ் வேணுமோ சீக்கிரமாக வந்து பதிஞ்சிக்கிங்க, அப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஓகேவா? அதுதான் தேவனுடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பொய்யை கழிச்சு உண்மையாக இருப்போமாக. ஓகே, சங்கீதம் 5:6 சங்கீதம் 5:6 எழுதிக்கிங்க. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், சூதுள்ள மனுஷனை கர்த்தர் அருவருக்கிறார். பாருங்கள், இவ்வளோ வசனம் படித்தோம். அதில் முக்கியமாகவே ஆண்டவர் சொல்கிறார், அது அருவருக்கிறது. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். அப்போ பொய் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். அப்போ அவருக்கு பிரியம் இல்லாததை நம்ம சேர்த்துக்க வேண்டாம், நம்ம கூட்டிக்க வேண்டாம். சரிங்களா? நம்மளை பின்னாக எது நம்மளை தொடருமா? நன்மையும் கிருபையும் தான் நம்மளை பின்தொடரணும். பொய்யை சேர்த்துக்க வேண்டாம். நம்மளை பின்னாடி பொய்யை நம்மளை கூடயே வச்சுக்க வேண்டாம், களைச்சி போட்டுருவோம். உண்மையான ஜனங்களாக இருப்போம். உண்மையை பேசுகிறவர்கள் பரவாயில்ல, அதில் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, உண்மையை பேசுவோம். நம்ம வெக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, உண்மையை பேசுவோம், ஒத்துக்குவோம். இதுதான் கர்த்தர் மேலே கர்த்தர் நமக்கு பிரியமாய் இருப்பார். அப்போ தான் நம்ம பக்கத்துலேயே. சங்கீதம் 12:2-3 வரை வாசித்தீங்களா? அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இரு மனதாய் பேசுகிறார்கள். பாருங்கள், கூட்டாளிங்களோட சேர்ந்தா என்ன வருது? பொய் வருது. சும்மா அடிச்சுடுவோம். மச்சான் அப்படி மச்சான் கச்சான்னு சொல்லிட்டு நிறைய வரும். நண்பர்களோடு சேரும்போது தான் நிறைய பொய்களை பேசுவோம்.
ஸோ இனிமேல் தீர்மானம் பண்ணுங்க. இனிமேல் நீங்கள் மச்சான் கூட போனாலும் சரி, கச்சான் கூட போனாலும் சரி, நீங்கள் தீர்மானிக்கணும். அவன் பொய் சொல்கிறான், அவனுக்கு சத்தியம் தெரியாது, எனக்கு சத்தியம் தெரியும், எனக்கு அந்த உணர்வு இருக்குது, என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் அவனோடு உட்கார்ந்தது இருக்கேன், ஆனால் நான் அவனோடு சேர்ந்து அவன் மாதிரி பேச மாட்டேன். நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். சரியா? அல்லேலூயா. யாராச்சும் தப்பாக பேசுகிறாங்களா? இல்லையா? ஓகே. உண்மை கேளுங்க. உண்மைக்கு பொய் தேவை இல்லை, ஆனால் பொய்க்கு பல பொய் தேவைப்படும். ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், உண்மைக்கு பொய் தேவையில்லை, ஆனால் பொய்க்கு பல பொய் தேவைப்படுகிறது. ஆமாம் தானேங்க? உண்மை தானே? இதையுமே தேவன் நிலை நிறுத்துகிறார். உள்ளதை உள்ளபடி பேசு, உள்ளதை உள்ளபடி சொல்லு. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானாம். அல்லேலூயா. சிம்பிளாக சொல்கிறேனே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சில காரியத்துக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்க பார்க்குறேன். ஓகே. இப்போ இன்னைக்கு நம்ம சகோதரி, அருமையான சகோதரி எலிஸ் அவர்கள் நேரத்தோடு வாசித்து அனுப்பாததினால் பக்த கோடிகள் கொந்தளித்து விட்டார்கள். காலையிலேயே பக்த கோடிகள் அதில் போட்டு திக் பண்ணி அனுப்பிடுவாங்க. பக்த கோடிகள் சைன் அண்ட் ஒண்டர்ஸில் தட்டி பார்க்குறாங்க, ஒன்றுமே வரலை. சர்ச்சுக்கு வர வரைக்கும் ஒன்றுமே வரலை. எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்களா? ஓகே. ஏன்னா எனக்கு தெரியும், நாங்கள் அங்கே வரும்போது நான் காடியில் தான் நானே கேட்டுட்டு வந்தேன், ஏன்னா டைம் இல்லை. ஓகே. ஏன்னா நம்ம அருமை சகோதரி அவர்கள் தூங்கி விட்டார்கள், அதனால் லேட்டாக செஞ்சனால வரலை. 9 பேர் அப்டேட் பண்ணல. பாருங்கள், இந்த 9 பக்தர்களை இன்றைக்கி 10 மணிக்குள்ளார அப்டேட் பண்ணணும். உங்களால் லேட்டு. இப்போ இது எப்படி யார் மேலே சார்ஜ் பண்ணுறது? எலிஸு. ஓகே. அப்போ இது யார் சொல்ல வந்து ஓகே. அப்போ பார்த்துருப்பாங்க, ஐயோ நம்மளுக்கு எப்படி வர்ஷிப் ஆரம்பித்து 10 மணிக்குள்ளே அப்டேட் பண்ணிடணும், பரவாயில்ல போட்டுருவோம், செஞ்சுங்க உண்மையாக இப்போ போய் சொல்லக்கூடாது. திக் மட்டும் கேட்காம படிக்காமல் திக் பண்ணவங்க மட்டும் கை தூக்குங்க. எல்லாம் ஓகே, குட். சிஎல்சி குட். அவளே ஓகே. இல்லை, நான் பார்த்தேன், ஒன்றுமே சொல்ல. ஓகே. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் போய் போட்டுருவோம். பைபிள் ரீடிங், நீதிமொழிகள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ மறந்துட்டேன், மணி ஆயிடுச்சு, போட்டுருவோம். எதை? திக்க போட்டுருவோம். என்ன பார்த்துக்கிட்டா இருக்காங்க படிச்சுமா படிக்கலையான்னு? போட்டுருவோம். பின்னாடி படிச்சுக்கணும், மறுநாளே வந்துடும். 28லேருந்து 29 வந்துடும். ஆனால் முதல் நாள் படிச்சிருக்க மாட்டோம், நம்ம தான் போட்டுட்டுமே. அந்த மாதிரி சின்ன பொய்கள். விளையாட்டுக்கு சொல்கிறீங்க தெரியுமா? இப்போ நான் ஜோஷாட்டை வந்து கொஞ்சம் கலாய்ச்சிக்கிட்டு, ஜோஷா தெரியுமா இந்த மாதிரி எப்படின்னு பேசிக்கிட்டு அப்படி சொல்கிறோம். ஆனால் இமீடியட்லி அதை சரிப்படுத்திடுறோம் தெரியுமா? அது வேறு. ஆனால் அது கூட தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலர் உண்மை மாதிரியே போய் சொல்லுவாங்க பாருங்கள். அதுவும் முக்கால்வாசி என்கிட்ட வந்து போய் சொல்லுவாங்க பாருங்களேன். அன்பு சகலத்தையும் நம்புவோம். அதனால் இதில் என்னமோ ஒட்டி இருக்கு போல். சில பேர் வந்து உண்மையை அப்படியே பொய்யை உண்மை மாதிரி எடுத்து சொல்லுவாங்க பாரு, சிரிக்காமல் சொல்லுவாங்களா. முன்ன வந்து எனக்கு தெரியாது, அப்படியே நம்பிடுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பகுத்தறிவு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து பார்ப்பேன், பொய் தானே அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த டைமில் அந்த காலத்தில் நான் கொஞ்சம் வெகுளித்தனமாக இருந்தேன் காலத்தில். அப்போ முன்னொரு காலத்தில் நானும் அப்படியே வெகுளியாக இருந்ததுனால சொல்கிறதெல்லாம் நம்பிடுவேன். பரிசுத்தாவியானவர் கூட இருக்கார்ல, பகுத்தறியக்கூடிய அறிவு வச்சுருக்காருல, அப்போ நான் கண்டுபிடிச்சிருவேன். ஒருத்தங்க இப்போ வந்து தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சொல்கிறேன். இப்போ யார் வந்து என்கிட்ட நின்று பொய்யே பேசினாலுமே அது பொய்ன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் நான் காட்டிக்க மாட்டேன். நான் போய் பார்த்துட்டு சொல்லுவேன், அவருக்கு போயிட்டோன்னு சொல்லுவேன், இவங்க சொன்னதெல்லாம் பொய்யுங்க எனக்கு சொல்லிடுவேன். நெஜம்னா நெஜம்னு சொல்லுவேன். அந்த ஒரு ஸ்பிரிட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதற்கு நன்றி. இனிமேல் என்கிட்ட வந்து யாரும் போய் சொல்லாதீங்க.
உஷாராயிருங்க, யாரும் பேச மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன நான் ஒரு இது கொண்டுட்டு வர நினச்சேன். இன்றைக்கி கொஞ்சம் அவசரத்தில் வந்தனால அதை பொருளை கொண்டுட்டு வரல. ஏதாவது காமிச்சாதான் நல்லா தெரியும் பாருங்களேன். ஒரு கலர் கல்லும் ஒரு போலும் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன். நான் அப்போ கூட அதை நினச்சேன், பின்னாடியே வெளியே இல்லை கல் எடுக்கலான்னு. வேணாம், அதுவும் எலி கொஞ்சம் வேலை பண்ணிகிட்ருக்கோம், அதனால நான் எடுக்கலை. ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், சொல்லி முடிக்கிறேன், அப்படி பார்க்காதீங்க, நான் முடிச்சிடுவேன். ஓகே, ஒரு போலு வீட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் பிரசனாவோட கப் கேக்கோட அந்த இது இருந்துச்சு, எடுத்துகிட்டு வரலான்னு, எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுக்கலான்னு மறந்துட்டு வந்துட்டேன். ஓகே, வீட்டில் என்ன செய்யுங்க, வீட்டுக்கு போயிட்டோன்னே எல்லோரும் இதை பெற்றோர்கள் கொஞ்சம் கவனத்திற்கு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன போல் மாதிரியோ இல்லை ஒரு பேப்பர் பிளேட் மாதிரியோ எடுத்து உங்கள் பார்க்குற மாதிரி வச்சுருங்க. இந்த ஒரு வாரத்துக்கு தரேன். கல் எங்கேயாச்சும் அழகான கல்லுங்களாம் இருக்குல்ல, பொறுக்கி வச்சுக்கங்க. டெய்லி அப்படி ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா, இப்போ திங்கக்கிழமை ராத்திரி படுக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு, பொய் சொல்லிட்டீங்கன்னா ஒரு கல் எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுருங்க. விளங்குதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓகே, 2வது நாள் செவ்வாய்க்கிழமை அந்த நாள் முழுவதும் போய் படுத்துட்டு யோசிக்கிறீங்க, இன்றைக்கி என்னாச்சு நான் பொய் சொன்னேன்னா, சொல்லியிருக்கேன், ஒன்று எடுத்து வச்சுருங்க. இந்த வாரம் முழுவதும் எத்தனை கல்லை சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம். ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு காரியம் சொல்கிறேன், ஏன்னா அப்போ தான் நம்மளை மாற்றிக்க முடியும். புரியுதா? புரியுதா? அப்போ அந்த கல் ஏதாவது கல்லாக இருக்கட்டும் இல்லை போலாக இருக்கட்டும், ஏதாவது பெரிய பால் வேணும், சின்ன பால் எடுத்து வச்சுக்கிங்க. பத்தாதா? சும்மா தானே இருக்கு, பெரிய பானைலாம் கொடுத்தல. அப்போ எடுத்து வச்சிருங்க பிரிஷிலா. அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ போய் சொல்கிறாருன்னு பார்ப்போம். பானை பத்தாதா? கல்லை கொண்டு வாருங்கள், அவரை அடித்து கொள்ளுங்கள், நியாயப்பிரமாணம் நிறைவேறட்டும். ஓகே, ஜோக்கு சிரிச்சோம். பிடிச்சிருக்கா? இன்னைக்கு சொன்ன வார்த்தையை கேட்டிங்களா? தெளிவாக இருக்கா? ஸோ பொய்யை கழிச்சிருவோம். திருமணமான ஆண்கள் எங்கடா ஆண்களாக எழுந்திரிங்க. திருமணமான ஆண்கள் மட்டும் திருமணமான ஆண்கள் அவர் சிங்கலாம். ஓகே, உங்கள் மனைவி பக்கத்தில் இருந்தால் கைங்களை பிடிச்சிங்க. ஓகே, மனைவியை பக்கத்தில் வந்து கை பிடிச்சிங்க. தப்பா இருக்கு. ஓகே, கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க. ஒய்ஃபை பார்த்து சொல்லுங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. பாருங்க, பிரதர் ஆண்ட்ரூக்கு கையை தட்டுங்களேன். பாருங்க, நான் கையை தான் கொடுக்க சொன்னேன், அவர் கீஸே பண்ணிட்டாரு. இது இன்னைக்கு செய்ய போகிற ஒரு காரியம், அது ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில். இதை நான் திடீர்னு சொல்லலை, இதை நான் ஒரு நோக்கத்தோடு காரியத்தோடு சொல்லுகிறேன். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்க கடவன். அநேக காரியம் இந்த மாதிரி பொய்களினால அநேக இல்லற வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிறத நான் உணர்றேன். இது விளையாட்டு இல்லை, சீரியஸ் மேட்டர். நான் உணர்ந்தனாலே இதை நான் சொல்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கட்டும், உங்களை கரங்களை பிடித்திருக்கும் போது சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் இணைத்ததை எதுவும் எந்த ஒரு பொய்யும் எங்களை பிரிக்கக்கூடாது. நாங்கள் ஒருவருக்கொருவர் என்ன சொல்கிறது, டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும், மறைச்சி எதையும் நாங்கள் செய்யக்கூடாது. சேர்ந்து செயல்படணும், சேர்ந்து ஜெபிக்கணும், சேர்ந்து துதிக்கணும், சேர்ந்து உண்மையை பேசணும், உண்மைக்கு நிற்கணும் அப்படின்னு சொல்லி யாவரும் மற்றவர்கள். நீங்கள் சித்ரா இருக்கீங்க, அவங்க கணவர் இல்லை, கணவர் இருக்கிறாருன்னு சொல்லி உங்கள் கரத்தையும் பக்கத்தில் அப்படி
அவருக்கு உங்கள் கையை, அந்த கையை பிடிச்சி எலிஸ் கை வேணாம், தப்பு மேன், அது தப்பு மேன். இந்த கையை தூக்கி இந்த கையை பிடிச்சிக்கிங்க, தப்பு செய்யாதீங்க மேன். ஓகே லீசா, நீங்கள் உங்கள் கையை அப்படியே பிடிச்சிக்கிங்க, அவர் உங்கள் பக்கத்தில் இருக்காருன்னு சொல்லி. இல்லை மற்றவங்க கையில் உங்கள் கணவரை நினச்சி உங்கள் கையை பிடிச்சிக்கிங்க, அப்படி பிடிச்சிக்கிங்க. ஓகே, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நம்புறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வரப்போகுது. இது ஆவியானவர் சொன்னதை நான் செய்கிறேன். கண்களை மூடியும் மற்றவர்கள் எல்லாரும் யாரையும் பேச வேணாம். இது கிண்டல் அடிக்கிற நேரம் கிடையாது, இது சீரியஸ் மேட்டர். பரிசுத்த ஆவியானவர் இந்த தம்பதிகள் கரங்களை பிடித்திருக்கும் போது உம்முடைய அபிஷேகம், ஹல்லேலூயா, ஷேகாராலா மாரியாந்தோ ரோலோ போரியாந்தா, உம்முடைய வல்லமையை பேசுகிறேன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பேசுகிறேன். இவங்களுடைய இணைப்பு, இவங்களுடைய பிணைப்பு இன்னும் அதிகமாக இவங்களை நீர் இணைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எந்த ஒரு பொய்யான காரியங்கள், எல்லாம் பொய்கள் இதுவரையிலும் இருக்கும் என்றால் இதை களைத்து போட்டு ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக சேர்ந்து கரம் கோத்து இவங்களுடைய குடும்பத்தை கட்டும்படியாக, இவங்களுடைய இல்லற வாழ்க்கையை கட்டும்படியாக ஆண்டவரே இவங்கள் மேலே உம்முடைய பிரகாசிப்பின் ஒளி வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பிசாசு போடுகிறதான எல்லா விதமான தந்திரங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து, எங்களுடைய இல்லற வாழ்க்கையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்தியத்தை பேசுகிற, சத்தியம் இவர்களை விடுதலை செய்வதாக, பொய்களை கலைத்து மெய்யான வாழ்க்கைக்குள்ளாக இவர்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இவங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இவர்களை கொண்டு இந்த சிஎல்சியில் நிமித்தம் நீர் செய்ய போகிற காரியங்கள் பெரிதாய் இருக்க போகிறது. இந்த தம்பதியினர் அநேகர் வெளியிருந்து பார்த்து இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பிரகாசமான குடும்ப வாழ்க்கையில் இவங்க ஈடுபட்டு இருக்கிறார்களே, இவர்களை எப்படி ஒருவருக்கொருவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று பிரமிக்கத்தக்கதாக இந்த உலகம் இவர்களை பார்த்து பேசட்டும். நீர் பெரியவர், இவர்கள் வணங்குகிற தேவன் பெரியவர் என்று இந்த உலகம் பேசட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விடுதலை, அன்பு ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் அன்பு பெருகட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கணவன் மனைவி ஒரு ஹாக் பண்ணி, ஒரு கீஸ் பண்ணி அப்படியே எடுங்க. படம் எடுக்கிறவங்க அப்படியே எடுங்க. அம்மா அங்கே அங்கிள், ஓகே, இதை செய்யுங்க. சபையார் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமாக. அங்க அங்கிள், ஓகே, அங்கிளை பிடிச்சிட்டிங்களா? அப்படியே பரவாயில்ல, அவர் உட்காந்து கரங்களை போட்டுட்டு அங்கிள் ஒரு கீஸ் கொடுங்க அவங்களுக்கு. என் ஆவியில் ஒன்று உணர்கிறேன், ஒரு சுகம் உண்டானதை நான் பார்க்குறேன். சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் எவ்வளோ தான் காயப்பட்டிருக்கலாம், எவ்வளவு தான் நீங்கள் யோசித்திருக்கலாம், தேவன் இணைத்தது அவர் தப்பு செய்யாத தேவன். அவர் தப்பு செய்ய மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் தப்பான ஆளை நீங்கள் கல்யாணம் பண்ணலை, அதான் உண்மை. என்ன ஆமீனை காணும்? பரவாயில்ல தபிதா, நீ கல்யாணம் பண்ணுவேன், இதே மாதிரி நான் இன்னொரு வாட்டி செய்கிறேன் தபிதா, நோ வரிஸ். ஓகே, பரவாயில்ல, சீக்கிரமாக எல்லாம் கல்யாணம் பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம். ஓகே, ஏன் ஏபிகேல்? இவ்வளோதான் காரியங்கள். நம்ம இறுதி நேரத்துக்கு வந்துட்டோம். ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்களும்
எதெல்லாம் களைத்து போட வேண்டுமோ, எதெல்லாம் அது நமக்குள்ளாக ஒட்டிக்கிட்டு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம நிறைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம பொய்யை குறைத்து கொள்வோம் என்றால் நலமாக வாழ முடியும். தேங்க்யூ. சபை ஜனங்கள், நீங்களும் நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், கல்லை மறந்துடாதீங்க. படம் பிடிச்சி எனக்கு அனுப்புங்க. உங்கள் தட்டு கோசமாக இருந்துச்சுன்னா ஜெயிச்சிட்டிங்க. ஒரு வாரம் பரவாயில்ல, 5 நாள், 2 நாள் விட்டுருவோம், 5 நாள். 5 கல் இருந்துருச்சுன்னா நீங்கள் மாறணும். 5 கல்லில் கோசமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாறிட்டீங்க. ஓகே, இதுதான் நான் கரங்களை தட்டி நம் போதகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நம்ம திருவிருந்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். நல்ல தீர்மானங்களை எடுங்க. இந்த திருவிருந்து எடுக்கும்போதே, திருவிருந்தில் பங்கு பெறும்போதே சொல்லுவோம், ஆண்டவரே என்னால் முடியாது தான், ஆனால் உங்களால் முடியும். எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் அவர் தான். இம்மீடியட்லி எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஸோ அவருடைய உதவினால் நம்ம மாற முடியும். காரணம், அவரால் எல்லாம் கூடும். ஓகே, நம் போதகரை அழைப்போம். திருவிருந்துக்கு ஆயத்தமாகுங்க. சீரியஸாக நான் ஒன்று தயவாக கேட்டுக்கொள்கிறேன், நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும். நீங்களும் தேவனும் ஒன்றும் கூட்ட முடியல, அதனால் நம்ம பேசுவதை நிறுத்திவிட்டு நாம் அவரோடு கூட நம் ஒரு நல்ல தெளிந்த சிந்தையோடு இருப்போமாக. கரங்களை தட்டி நாம் போதகரை அழைப்போமாக. ஷாலோம். ஹலோ. மீண்டும் ஒரு பலத்த கரங்களை உங்களுக்கு நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா. பலத்த கரங்களை. ஹல்லேலூயா. உங்கள் பலத்த கரம் எவ்வளவாக அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி காண்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் தேவன் நம்மளை இன்னும் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். மகிமையான காரியங்கள் நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது தேவ மகிமை இறங்கினது போல நம்முடைய ஆலயம் சுத்தமாகி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய மகிமை அதிகமாக இறங்கி நீங்கள் மகிமையாக விளங்க போகிறீங்க. ஹல்லேலூயா. You going to be glorious. Hallelujah. You're going to carry the glory of God. Hallelujah. Amen. So நீங்கள் விசேஷமான ஜனங்கள். Hallelujah. நீங்கள் தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள். Hallelujah. மறந்துடாதீங்க. தொடர்ந்து எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்குதோ அதெல்லாத்தையும் தேவன்கிட்ட ஒப்படைங்க. The journey is a process. The journey is a process. புரியுதா? நம்முடைய பயணமே ஒரு ப்ராசஸ். ஓகே, அந்த ப்ராசஸ்க்குள்ளே நாம் படிப்படியாக போக போக ஆழத்துக்குள்ளே போக 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 தான் இன்னும் நாம் தேவனை போல மாறுவோம். தேவனுடைய குணாதிசயங்களை செயல்பட ஆரம்பிப்போம். நீங்கள் பேசுறதுலாம் நடக்கும். உங்களை பார்க்கும்போது ஆட்களுக்கு ஒரு தண்ணி ஈர்ப்பு வரும். நீங்கள் பேசுகிறத கேட்க ஆசைப்படுவாங்க. நீங்கள் உங்கள் கூட இருக்கிறத விரும்புவாங்க. ஏன்னா ஜீவன் உங்களை சுற்றி இருக்கும். சுற்றி ஜீவன். நம்முடைய திறமையோ நம்முடைய பாப்புலாரிட்டினால் ஆட்கள் வரக்கூடாது. உங்கள் கூட யார் இருக்கா? தேவன் இருக்கிறது, ஜீவன் உங்களுக்கு சுற்றி இருக்கிறது, அது மக்களை அட்ராக்ட் பண்ணும். அப்போது உங்கள் வாழ்க்கை நாமும் அநேகருக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதனால் கூட நாம் பந்திக்குள்ளே கடந்து போகிறோம். மறந்துடாதீங்க, பந்தியில் நாம் என்னத்தை பெற்றுக்கொள்கிறோம்? ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நாம் வாங்கி புசிக்கும் பொழுதும் அந்த இரத்தத்தை அருந்தும் பொழுதும் ஜீவன். பழைய ஏற்பாடில் இரத்தத்தையே புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி
ஒரு கட்டளை இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அந்த ரத்தத்தை செலுத்தினது மட்டும் இல்லை, அந்த ரத்தத்தை நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரு? அருந்த சொல்கிறாரு. அவர் சரீரத்தை சாப்பிட சொல்கிறாரு. அல்லேலூயா. எதுக்கு? ஜீவன் உண்டு, அதில் ஜீவன் உண்டு. ஆமென், ஆமென். ஸோ ஆகையால் இதை மனப்பூர்வமாக பங்கு பெறும்பொழுது தான் அதில் பலன் உண்டு. ஆகையால் நீ கேட்ட செய்தி பிரகாரம் ஒரு விஷய தலைகளை வணங்கி நம்ம பக்கத்தில் இதெல்லாம் இன்னும் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லை, அது தேவன் பார்வையில் அருவருப்பாக இருக்கலாம், அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஆண்டுட்டு சொல்லுவோம், ஆண்டு தொடர்ந்து என்னை சுத்தம் செய்யுங்க. நிறையா வழியில் ஆண்டவர் நம்மளை சுத்தம் செய்கிறார். வசனத்தினால சுத்தம் செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவருடைய இரத்தத்தினால சுத்தம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரே தடவை நம்முடைய பாவங்களை மன்னித்தார். ஆனால் அந்த ப்ராசஸில் நமக்கு சுத்தம் செய்யறதுக்கு பரிசுத்தாவி மூலமாக தேவன் வேலை செய்கிறாரு. வசனத்தினால தேவன் நம்மளை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒப்படைப்புமா, கண்களை மூடி அப்படியாக கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுவோம், அப்பாட்ட பேசுவோம், சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் முன்பாக நான் வேஷம் போட முடியாது, உங்கள் முன்பாக நான் போலியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, நிஜத்துக்குள்ளே வர எனக்கு உதவி செய்யுங்க, நிஜத்துக்குள்ளே வர உதவி செய்யுங்க. ஐயா என்கிட்ட இவ்வளோ குறைகள் இருக்குது, இவ்வளோ பலவீனங்கள் இருக்குது, இவ்வளோ காரியம் என் வாழ்க்கையில் இருக்குது. இதெல்லாம் விசேஷமாக நீ கேட்ட செய்தி பிரகாரம் பொய் அன்றே நிறையா பொய் பேசுகிறேன், நிறையா காரியத்தை நான் மாற்றி பேசுகிறேன், ஒன்றை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்கிறேன். அது நமக்கு கற்றுக் கொடுக்காமல் வருது பாருங்க, பார்த்தீங்களா? அதுலேருந்து தேவன் நம்மளை விடுதலை செய்வாராக, அதுலேருந்து தேவன் நம்மளை சுத்திகரிப்பாராக. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களாக இளவட் உண்மையை விரும்புகிறவர்களுக்கு தேவனுக்கு பிரியமுள்ள மக்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உண்மை நம் வாயில் மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தையின் உண்மையும் உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ரிகாமா ஷந்தரா பாலாபாரியாந்தே. Just surrender to God. Just say, Father, I have these weaknesses. எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, நான் அதிகமான போய் பேசுகிறேன், இன்னிலேருந்து அது உங்கள் பார்வையில் அருவருப்பாக இருக்கிறதுனால அதை விட எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். அவங்க சொன்ன அந்த செய்தியில் உள்ள இன்னொரு காரியம், நீங்கள் பொய்யில் பழகி போயிட்டீங்கன்னா பொய்யின் ஆவி உங்களை பிடித்து கொள்ளும். அதுக்கப்புறம் நீங்கள் பொய் பேசுறதுல கொஞ்சம் கூட பயப்படாமல் பேசுவீங்க. இந்த ஆவி வந்துருச்சுன்னா டேஞ்சர். பொய்யின் ஆவி உங்களுக்குள்ளே வராதபடிக்கு பொய்யை பழக்கமாக்கி கொள்ளாதீங்க. மனம் திரும்புங்க, நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்ம சொல்கிற அந்த டெய்லி தேங்க்ஸில் வியாதியை விலக்கி, என்னிலிருந்து வியாதியை விலக்கி சொல்கிறல, அந்த மாதிரி என்னிலிருந்து பொய்யை விலக்கி என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு சுகந்தரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லும்பொழுது தேவன் நிச்சயமாக அதை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு அருவருப்பானதை செய்யாமல் இருக்கிறது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பமும் கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இந்த அருமையான வேலையில் கூட ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த இடத்துல உங்கள் முன்பாக நிற்கும்பொழுது, அமர்ந்திருக்கும்பொழுது, அப்பா தேவனே, உங்கள்கிட்ட தெரிவிக்கிற காரியத்தில் இந்த நாளில் உங்கள் இறக்கத்தை அவங்க முன்பாக நீங்கள் வைப்பதுக்காக நன்றி. நிச்சயமாக அவங்க சொன்ன காரியத்துக்கு நீங்கள் ஈடாக செய்யக்கூடிய தேவன்.
ஹல்லேலூயா. அவங்க விருப்பப்படுற அந்த காரியத்துக்கு ஈடாக செய்கிற தேவன், அவங்க அறிக்கையின் பிரகாரம் ஆண்டவரே அவங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு செய்கிற தேவன், இந்த நாளில் அப்பா பரிபூர்ணமான சுகத்தையும் சரி விடுதலையும் சரி ஆண்டவரே, அவங்க ஐயா எதெல்லாம் தெரிவித்தாங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்கள் நிச்சயமாக ஒரு பதிலை வச்சுருக்கீங்க. அந்த பதில் அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகரமான ஒன்றாக முடியறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளில் கூட நாங்கள் யாவரும் ஐயா மனப்பூர்வமாக சந்தோஷமாக எந்த ஒரு குற்ற மனப்பான்மை இல்லாமல் பந்தியில் பங்கு பெற எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தியதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ. உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. நாம் பந்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஓகே, வாங்கி கரங்களை வைத்து கொள்ளுங்கள். நாம் பிற்பாடு சேர்ந்து பங்கு பெறலாம். Jesus. Hallelujah. தேவன் உங்களுடைய கொம்பை உயர்த்துகிற தேவன். தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன். உங்களை வெக்க போக விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை நம்புறீங்க. பாருங்கள், நீங்கள் தேவனை நம்புறீங்க. அந்த சின்ன குறைகள் இந்த குறைகள் தான். அதனால் ஆண்டவர் உங்களை வெறுக்கலை. ஆண்டவர் நீங்கள் அவர் பிள்ளைன்னு சொல்ல. ஜஸ்ட் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் குறைகளை பார்க்கும்போது நம்ம குறை பண்ணுறவங்கள்ட்ட புத்தி சொல்கிறோம். அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட என்னது அதை சரி செய்யறதுக்கு வேண்டிய பலனை கேட்கும்பொழுது, கிருபியை கேட்கும்போது அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக இருக்க தகுதி இல்லை. அந்த பொய்யை யார் சொல்கிறாத? பொய்க்கு பிதா. பொய்க்கு பிதா சொல்கிற காரியத்தை நீங்கள் என்ன செய்றீங்க? அவனோட பிள்ளை மாதிரி கேட்காதீங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரி தான், நான் தகுதி இல்லை தான், நான் சரியில்லை தான், நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறதுக்கு ஃபிட் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் எதிர்த்து நிற்கணும். அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நீங்கள் எதிர்த்துக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் துவைக்கப்பட்ட நான் நீதிமான். ஹல்லேலூயா. That's how God sees you. That's how God sees you. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ரொம்ப நம்ம அப்படியே என்னது கான்ஷியஸ்னஸ் அப்படியே நிறையா இருக்கிற மாதிரி, ஐயோ கொஞ்சம் கூட நான் தகுதி இல்லை ஆண்டு மணிக்க அப்படிலாம் கிடையாது. ஓகே, யூ ஆர் fit before God because you are not standing with your own righteousness. You are having the righteousness of Christ. இதை கேளுங்க. நீங்கள் உங்கள் சொந்த நீதியில் நிற்கல, கிறிஸ்துவின் நீதினால் நிற்கிறனால வாழ்கிறனால நீங்கள் அவருக்கு முன்பாக தகுதியான பிள்ளைகள். ஏன்னா இந்த குறைகள், இந்த குறைபாடுகள் இதெல்லாம் சரி செய்யப்படும். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் நீங்கி போயிடும். வாழ்க்கை ஜாலியாகிடும். ஹல்லேலூயா. ஆமென். சரியா? வாழ்க்கை ஜாலியாகிடும். நான் சொல்கிறேன், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ஜாய்ஃபுல் லைஃப். சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமாக வாழுங்க. அதில் கேட்பார் கேட்டு எந்த கேட்பார்? சத்துருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஆமென், ஆமென். எப்போதான் உங்களுக்கு குற்ற மனப்பான்மை சொல்லுங்கள், அந்த குற்ற மனப்பான்மைக்கு என்னோட குற்ற மனப்பான்மையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கீழே வைக்கிறேன். அவ்வளோதான், செட்டில். அல்லேலூயா.
செய்வீங்களா? எப்போல்லாம் உங்களுக்கு குற்ற மனப்பான்மை அதை சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு கீழே என்னுடைய குற்ற மனப்பான்மைகளை வைக்கிறேன். அது ஆண்டு சொல்லாது, your case is settled. Hallelujah. Amen. ஒருமித்து இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கரங்களை ஏந்தி கொள்வோம். ஹல்லேலூயா. வானத்திலேருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று இயேசு சொன்னார். என்னுடைய இரத்தத்தை நான் உங்களுக்கு முழுமையாக சிலுவையில் சிந்தனார். ஹல்லேலூயா. He gave his whole blood for the sin of mankind. And today we are privileged to be partakers of his body and his blood. Hallelujah. அவருடைய ரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் பங்கு பெற நம்மளை தேவன் இந்த இடத்துல கூட்டி வச்சிருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு தான் பங்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆகையால் நம்மலாம் உரிமையாளர்கள். அவருடைய பந்தியில் பங்கு பெற, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற, அவருடைய எல்லா வாக்கு தத்துவங்களையும் நிஜமாக நம்ம வாழ்க்கையில் பழிக்க நம்ம தான் தகுதியானவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் அவருடைய ஜீவனில் நாம் தொடர்ந்து பெருகுவோம், வளருவோம். தேவன் நிச்சயமாக உதவி செய்வார். ஆமென். ஒருமித்து இந்த அவருடைய சரீரத்தில் நாம் பங்கு பெறுவோமாக. ஆமென். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Oh, hallelujah. அப்படியே கொஞ்ச நேரம் யோசிப்போம். அந்த கல்வாரி காட்சியை கொஞ்ச நேரம் பார்ப்போம். அவ்வளோ வேதனை, துயரம், கதறுதல், ஒரு சென்ஸ் ஆஃப் புறக்கணிப்பு, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து தொங்கும்போது கடந்து போன ஒரு உணர்வு. ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபோது இன்றைக்கி நம்ம எப்படி இதை சந்தோஷமாக எடுக்கிறோமோ, எப்படி பங்கு பெறுறோமோ அந்த ஜாய். ஏன்னா அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தார். அதனால தான் இன்றைக்கி பந்தி விசாரணை துக்கமாக கண்ணீரோட அப்படியே பயந்து நடுங்கி எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருமித்து அவர் ரத்தத்தில் பங்கு பெறுவோமாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சிலருக்கு சரியான தாகம் போல், நான் சொல்லி முடிக்கக்குள்ளே குடிச்சிட்டாங்க. சரி, பரவாயில்ல. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே ஒருமித்து நம் கரங்களை வச்சு நம்மளை படிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூ பீன் கவர்ட் வித் த பிளட். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க நம்புங்க நம்புங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி மாதிரி அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்புங்க, இதை நம்புங்க, இதை நம்புங்கன்னு சொல்லி. ஓகே, நீங்கள் நம்பணும். ஓகே, யூ ஆர் பீன் கவர்ட் வித் த பிளட். நீங்கள் ரத்தத்தினால் மூடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ரத்தத்தால் துவைக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமான். ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய நீதிலாம் கரித்துணிக்கு சமம், நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடைய நீதி என்னது? பரிபூர்ணமானது, பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. ஸோ அந்த நீதி நம்மகிட்ட இருக்கிறதுனால நாம் தேவனுக்கு முன்பாக தகுதியானவர்கள். அவர் முன்பாக வரலாம், தெரியுமா, அவர்கிட்ட பேசலாம். ஹல்லேலூயா. நீங்கள் எனி டைம் அவர்கிட்ட வரலாம். தப்பு பண்ணிட்டா கூட நீங்கள் ஒடியாந்துடலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் என்னது? தேவனுடைய நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்குள்ளே ஓடி போய் பாதுகாப்பு அடைவான்.
Hallelujah. The name of the Lord is a mighty tower. The righteous run and be safe in it. Hallelujah. Amen. Amen. ஒரு ஆமென்ல, ஒரு ஆமென்ல. உங்களுக்கு ஆபத்து நாட்கள் வந்தால் போதும், ஆண்டவர் நாமத்தை மட்டும் நீங்கள் கூப்பிடும் போது என்ன ஆயிரும், அவர் உங்களுக்கு பலத்த கோட்டையாக வந்து நீங்கள் பாதுகாப்பு அடையக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. கரங்களை உயர்த்துவோம். பிதாவே, இந்த வேலையில் கூட சிஎல்சி ராயல் ஃபேமிலி உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். அப்பா, இந்த குடும்பம் அப்பா எவ்வளோ அழகாக நீங்கள் வளர்த்து கொண்டு வருவதற்காக நன்றி ஐயா. இந்த குடும்பத்தில் உங்கள் அன்பு அதிகமாக பரிபூர்ணமாக விளங்குவதற்காக நன்றி. அந்த அன்பில் நாங்கள் வளர பெருக அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே வர உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்குள்ளே கனப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவரே ஐயா கை கோத்து ஒவ்வொருத்தருடைய பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாக அநேகருக்கு பிற்பாடு நாங்கள் சாட்சியாக இருக்க, அநேகருக்கு நாங்கள் ஆண்டவரே வெளிச்சமாக இருக்க, அநேகருக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா வழிகாட்டியாக இருக்க நீங்கள் எங்களை ஆண்டவரே அற்புதமாக அடையாளமாக ஏற்படுத்தி வைத்ததுக்காக நன்றி ஐயா. இந்த நாளில் கூட விசேஷமாக ஒவ்வொருத்தருக்கு மேலே உங்களுடைய ஐயா பிரசன்னத்தை பேசுகிறேன், உங்களுடைய சமூகத்தை பேசுகிறேன், உங்களுடைய ஜீவனை பேசுகிறேன், உங்களுடைய நன்மைகளை பேசுகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய சுகத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா. அப்பா, இவங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்க மனதார வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒருமித்து இவைகளை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, யாவரும் மாமலாம், லவ் யூ ஆல். தேங்க்யூ. லைவில் வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நாளில் கூட எங்களோட கூட நீங்கள் பயணம் செய்ததுக்காக நன்றி. இன்றைக்கி பாஸ்டர் ரூத் அவங்க அழகாக க்ராப்ஸோட வசனத்தை கொண்டு வந்தாங்க. பொய் சொல்லாமல் இருப்பாயாக என்ற தலைப்பில் தி டேஞ்சர் ஆஃப் லைஸ். ஓகே, தி டேஞ்சர் ஆஃப் லைஸ். ஸோ ஹோப் யூ ஹவ் பீன் பிளஸ்ட். நீங்களும் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க நம்புகிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறையா நன்மைகளை செய்வார். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்ததுக்காக நன்றி. நிச்சயமாக உங்களுக்கும் தேவன் நன்மை செய்வார். ஓகே, உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க, செம்மையாக இருக்க, அந்த வாரம் முழுதும் ஆண்டுடைய நன்மைகள் உங்களை பின்தொடரட்டும். ஆண்டுடைய சமூகம் உங்களோட இருக்கட்டும். எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தேவன் சாதகமாக செய்வார் சொல்லி மனதார நம்பி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை முன்பாக வைத்து உங்கள் நாளை ஆரம்பிங்க. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். கடைசியில் அந்த நாள் முடியும் போது தூக்கத்துக்கு முன்பாக நீங்கள் கழிக்கூறுதலோடு தூங்கக்கூடியதாக, நீதிமானுடைய தூக்கம் இன்பமாக இருக்குன்னு சொல்லி அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போவீங்களாக. ஆமென். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். Bless you all. Have a great week ahead. Thank you. Amen. Yeah.